நாம் வந்திருக்கிற ஊழியக்காரர்கிட்ட நம்ம கொடுக்க போகிறோம். நிறைய அவரை பற்றி எனக்கு தெரியாது, ஆனால் அவருடைய சாங்கை நான் கேட்டுருக்கிறேன். ஒரு பாட்டை ரசித்தது உண்டு, ஆனால் யார் பாடினாங்கலாம் தெரியாது. பிரதர் சொல்லி தான் எனக்கு தெரியும். நாட்டுப்புற பாட்டு ஒன்று பாட வந்தேன். சோத்திரம். ஆகவே நான் மத்தியில் இன்றைக்கு திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து எந்தன் உள்ளம் இயேசுவுக்கே என்கிற ஊழியத்தை செய்கிற அருமையான பாஸ்டர் சாம் ஹரிதாஸ் அவர்கள் நம் மத்தியில் வந்திருப்பதற்காக நம்ம கரங்களை தேவனுக்கு தட்டுவோம். ஏன்னா எல்லா ஊழியர்களையும் அவர் தான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். இப்போ அவர் பாடினாரு, அதுவும் கர்த்தர் கொடுத்த கிருபை. அல்லேலூயா. நான் பாடினா அதுவும் கடவுள் கொடுத்த கிருபை தான். அவரும் தேவனை மையப்படுத்த போகிறார், அதுவும் கடவுள் கொடுத்த கிருபை தான். ஆகவே நீங்கள் எதை செய்தாலும், புசித்தாலும் குடித்தாலும், எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இப்போதும் கூட நம்ம மத்தியில் பாஸ்டர் சாம் ஹரிதாஸ் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வரும் பொழுது நம்ம அவரை கரங்களை தட்டி வரவேற்போமா? ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் மகிமைப்படுவாராக. விசேஷமாக இந்த நாளில் கூட கொஞ்சம் ஷார்ப் ஆகிட்டு ரொம்ப பேஸாக இருக்கு. இந்த வில்லியம்பாக்கம் பகுதியில் புது வாழ்வு ஜெப வீடு தேவனுடைய மகிமைக்கென்று தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று. ஹல்லேலூயா. அதற்கு நாம் ஆண்டவரை துதிக்கணும். அது மாத்திரமல்ல, நல்ல ஒரு தேவ மனிதரை இந்த திருச்சபையின் மெய்ப்பராக, போதகராக, திருச்சபையின் காவலனாக தேவன் கொடுத்திருக்கிறதற்காக நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். அது மாத்திரமல்ல, இந்த திருச்சபை என்பது நாம் வாழுகிற பகுதிக்கு அது வெளிச்சம். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை, அதுதான் திருச்சபை. ஹல்லேலூயா. நாம் ஒளி வீசுகிறவர்களாய், வழிகாட்டுகிறவர்களாய் வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய பெரிய திட்டம், சித்தம். ஆகவே அந்த திட்டத்தை, சித்தத்தை இந்த திருச்சபை நிறைவேற்ற நான் வாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா. நான் திருவண்ணாமலையிலிருந்து வரேன். ஒவ்வொரு வருஷமும் அங்கே மலையில் என்ன ஏற்றுவாங்க? தீபம் ஏற்றுவாங்க. திருவண்ணாமலை தீபம் என்று சொன்னால் அது உலக அளவில் பிரசித்தி பெற்றது. அந்த தீபத்தை பார்ப்பதற்கு அப்படியே காத்து கிடப்பாங்க. எல்லா ஹோட்டல்லையும் ரூம் போட்டுட்டு காத்து கிடந்த பார்த்துட்டாங்கன்னு ஒரே சந்தோஷம், மகிழ்ச்சியோடு கூட ஹரிஹரே அரோகரான்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை சொல்லிக்கிட்டே சந்தோஷம் என்ன பண்ணுவாங்க? அந்த தீபத்தை ஏற்றும் போதும் அரோகரா சொல்லுவாங்க. பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரே மகிழ்ச்சி. அப்புறம் பஸ்ஸில் போகிறவன் போவான், காரில் போகிறவன் போவான். நம்ம ஆளுங்க அடிக்கடி இதை காவடி தூக்கிட்டு அரோகரான்னு சொல்கிறாங்க இல்லையா, என்ன அர்த்தம் அதுக்கு? ஒரு முறை மலேசியா தேசத்துக்கு நான் போயிருந்தேன். அங்கே தமிழ் ஆள் ஒருத்தர் இருந்தார், ஆசிரியர். அவர் சொன்னார் எனக்கு இந்த விளக்கத்தை ஒரு 10 வருஷத்துக்கு முன்பாக. நம்மளால் அரோகரான்னு சொல்கிறான் அர்த்தமே. நீங்கள் பாருங்கள், நம்ம அல்லையிலே சொன்ன கிண்டல் பண்ணுவான், ஆனால் அர்த்தம் நமக்கு தெரியும். அவன் கோவிந்தான்னு சொல்லுவான், அர்த்தம் தெரியாது. அரோகரான்னு சொல்லுவான், அர்த்தம் தெரியாது. அர்த்தத்தோடு சொல்கிறவன் நம்ம கிண்டல் பண்ணுவான். கள்ளக்குறிச்சியில் ஒரு பாஸ்டர் இருக்கார், அவர் பேர் கருணாநிதி. அவர் ஒரு சகோதரி திருமணம் பண்ணிட்டு வராரு. அப்படி மாமனார் ஆண்டவரை அறியாதவர், ஆனாலும் ஊழியக்காருக்கு பொண்ணை கொடுத்துட்டார். ஏசு அவருக்கு பிடிக்காது. அவனுடைய மனைவி கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள். அல்லேலூயா சொன்னால் திட்டுவார், ஸ்தோத்திரம் சொன்னால் திட்டுவார், சண்டைக்கே வந்துடுவார். யார்? மாமனார். ஆனால் மருமகன் என்ன பண்ணுறாரு? கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற போதகர். அல்லேலூயான்ற வார்த்தையை பிடிக்கும். என் எதில் சொன்னால் எனக்கு எரிச்சல் வரும், கோபம் வரும்னு சொல்லி மிரட்டுவார் அவர். இவங்க திருமணமான பிறகு ஒரு அழகான ஒரு குழந்தை பிறந்தது, பையன். அல்லேலூயா.
பாஸ்ட் அந்த பையனுக்கு அல்லேலியான்னு பேர் வச்சிட்டாரு. என்ன பேர் வச்சுட்டாருமா? இப்போ தாத்தா என்னன்னு கூப்பிடுறாரு? அந்த குடும்பத்தில் முதல் மகன் அவன் தான். இன்னைக்கு அந்த பாஸ்டரோட கூட 36 வயசு அந்த தம்பிக்கு இன்றைக்கு ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். அந்த அல்லேலியா பாஸ்டர் அல்லேலியா சொல்லும்போது தாத்தாவும் கூட சேர்ந்து உட்காந்து இப்போ அல்லேலியா சொல்லி கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நம்ம அல்லேலியா தேவனுக்கே மகிமை என்பதை நாம் அறிவோம். அவன் அந்த அவருக்கு அர்த்தம் தெரியல. எதை செய்தாலும் பாஸ்டர் ஒரு வார்த்தை சொன்னாருங்களே, தேவனுக்கு சொந்தமாக எந்த பெயரும் கிடையாது, எல்லாமே காரண பெயர்கள் தான். அவர் அற்புதம் செய்யும் பொழுது அற்புதர், குணமாக்கும் பொழுது குணமாக்குகிறவர் இல்லைங்களா? மனம் இறங்கும் போது இரக்கம் உள்ளவர், இப்படி தான் அவருக்கு பேர். அன்பு காட்டும் பொழுது அன்புள்ளவர், நன்மை செய்யும் பொழுது நல்லவர். அல்லேலூயா. இப்படி தான் அவர் பேர். நமக்கு தான் முத்தம்மா முனியம்மா என்னென்னோ பேர் வச்சுட்டாங்க. ஆனால் அது கூட அர்த்தம் தெரியாது. அவர் சொன்னார் அரோகரா இல்லது ஹரிஹரே. ஹரி என்றால் கடவுள், ஹரே என்றால் ரட்சியும் அப்படின்னு அர்த்தம். கடவுளை என்ன பண்ணுங்க, அதுதான். அல்லேலூயா. ஆனால் ரட்சிப்பு அங்கே இல்லை, இங்கே இருக்கிறது. என் பேர் கூட ஹரிதாஸ் தான். என்ன பேருமா? ஹரிதாஸ். தாசன் என்று சொன்னால் அடிமை என்று அர்த்தம். அப்போ கடவுளுக்கு நான் என்னது? அடிமை, அவ்வளவுதான். சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தர் மகிமைப்படுவாராக. விசேஷமாக இந்த விடுதலை ஜெபத்திலே வந்து பங்கு பெற்ற உங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் விடுதலையும் கர்த்தர் தருவாராக. என் அன்போடு கூட தொடர்பு கொண்ட அருமையான சகோதரர் கார்த்திக் அவர்களுக்கு நன்றி சொல்கிறேன். விசேஷமாய் அன்பு போதகர் என்னோடு கூட, நான் ஒரு திருச்சபை போதகராக இருக்கிறதுனால எனக்கும் ஊழியங்கள் உண்டு, தவிர்க்க முடியாத நிலை. ஆனாலும் இந்த ஏப்ரல் மே மாதம் ஜூன் மாதம் வரைக்கும் கூட்டங்கள் வந்து கொண்டே இருக்கும். தொடர்ந்து நான் வந்து சனிக்கிழமைலேருந்து பாடிட்டே இருக்கிறேன். நேற்று சாயந்தரம் பாடினேன், இன்றைக்கி காலையிலையும் பாடினேன், இப்போ சாயந்தரம் பாடுறேன். தொண்டை எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஆனாலும் உங்கள் பாஸ் ரொம்ப அருமையாக பாடினார். அல்லேலூயா. அப்போ நினச்சிக்கிட்டேன், ஏன் பாதி வேலையை அவர் சுலபமாக்கிட்டார், மீதி வேலையை நாம் பார்ப்போம். அல்லேலூயா. சரி, முதலாவது ஒரு பாடலோடு கூட ஜீமனர் தானே. பெயரை சொல்லும் தகுதி எனக்கு இல்லை, அதை சொல்லாமல் இருக்க முடியவில்லை. அவர் அன்பை பாடும் அருகதையும் இல்லை, அந்த அன்பில்லாம வாழ்வு எனக்கு இல்லை. அந்த அன்பில்லாம வாழ்வு எனக்கு இல்லை. என்ன நாம் பாடுவேன், எப்படி பாடுவேன், எதை சொல்லி பாடுவேன் என் இயேசு ராஜாவை. என்ன நாம் பாடுவேன், எப்படி பாடுவேன், எதை சொல்லி பாடுவேன் என் இயேசு ராஜாவை. அவர் பெயரை சொல்லும் தகுதி எனக்கு இல்லை, அதை சொல்லாமல் இருக்க முடியவில்லை. அவர் அன்பை பாடும் அருகதையும் இல்லை, அந்த அன்பில்லாம வாழ்வு எனக்கு இல்லை. அந்த அன்பில்லாம வாழ்வு எவர்க்கும் இல்லை. ஆமென். என்னை மீட்டதை நான் பாடுவதா, பாசம் வைத்து காத்ததை நான் பாடுவதா. பாவி என்னை மீட்டதை நான் பாடுவதா, பாசம் வைத்து காத்ததை நான் பாடுவதா. கண்ணுக்குள்ள என்ன வச்சு கனிவோடு காத்ததை, கண்ணுக்குள்ள என்ன வச்சு கனிவோடு காத்ததை என்ன சொல்லி பாடுவேன், எப்படி புகழுவேன், என்ன சொல்லி பாடுவேன், எப்படி புகழுவேன். பெயரை சொல்லும் தகுதி எனக்கு இல்லை, அதை சொல்லாமல் இருக்க முடியவில்லை. அவர் அன்பை பாடும் அருகதையும் இல்லை,
அந்த அன்பில்லாம வாழ்வு எவர்க்கும் இல்ல, அந்த அன்பில்லாம வாழ்வு எனக்கும் இல்ல. தாயை போல் தேற்றுவதை பாடுவதா, தந்தை போல் தாங்குவதை பாடுவதா, தாயை போல் தேற்றுவதை பாடுவதா, தந்தை போல் தாங்குவதை பாடுவதா, உள்ளம் கையில் என்னை வைத்து உறங்காமல் காப்பதை, உள்ளம் கையில் என்னை வைத்து உறங்காமல் காப்பதை, என்ன சொல்லி பாடுவேன் எப்படி புகழுவேன், என்ன சொல்லி பாடுவேன் எப்படி புகழுவேன். பெயரை சொல்லும் தகுதி எனக்கு இல்லை, அதை சொல்லாமல் இருக்க முடியவில்லை. அவர் அன்பை பாடும் அருகதையும் இல்லை, அந்த அன்பில்லாம வாழ்வு எவர்க்கும் இல்ல, அந்த அன்பில்லாம வாழ்வு எவர்க்கும் இல்ல. என்ன நான் பாடுவேன் எப்படி பாடுவேன், எதை சொல்லி பாடுவேன் என் இயேசு ராஜாவை. ஹல்லேலூயா. தாயை போல தேற்றுகிற தெய்வன், தந்தையை போல தாங்குகிற தெய்வம். அவருடைய அன்புக்கு அளவும் இல்லை நிகரும் இல்லை. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஒரு காலத்தில் நான் சினிமா பாடல்களை மேடையில் பாடிட்டு இருந்தேன். உங்களுக்கு தெரியும், சினிமா பாடல் என்பது மிகவும் கடினமான ஒரு காரியம். எப்படி சினிமா பாட்டை பாடலாம், எல்லாமே பாடுவாங்க, ஆனால் மேடையில் பாடணும் சினிமா பாட்டுன்னா கட்டாயம் அதற்கான பயிற்சியும் கொஞ்சம் திறமையும் வேணும், குரல் வளம் வேணும். நான் 14 வயசில் மேடையில் ஏறி பாட ஆரம்பித்தேன். இன்றைக்கு எனக்கு 55 வயசு ஆச்சு. எத்தனை வயசுமா? 55 வயசு. கிட்டத்தட்ட 15 வயசு வச்சுங்க, 40 வருஷமாக என்ன பண்ணுறேன், இயேசுவை பாடுறேன். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. அந்த மேடை அனுபவம் எனக்கு ஒரு 40 வருஷம் இருக்குது, சின்ன பிள்ளையிலேருந்து. எனக்கு என்னடா அப்படின்னா, அந்த ராகங்கள் வருது பார்த்தீங்களா, இந்த ராகங்களெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த நாட்களில் ரொம்ப விரும்பி நான் சின்ன வயசுலேருந்தே அந்த எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடின ராகம் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணுவேன். அது கொஞ்சம் பெரிய ராகமாக இருந்தாலும் சரி, ரொம்ப சிறியதாக இருந்தாலும் சரி, அந்த பாடலுக்கு அது அழகு சேர்க்கிற ஒன்று. நம்ம ஒரு பாட்டை பாடிட முடியும், ஆனால் அதில் சங்கதிகள், அணுக்கள், ஸ்வரம், ஜதிகள் வரும். அதை ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதில் குழைச்சி பாடணும், இழைச்சி பாடணும், சஸ்டெயின் பண்ணி பாடணும், எங்கே ஷார்ட் பண்ணணுமோ அங்கே ஷார்ட் பண்ணணும். இப்படியெல்லாம் சில பாடல்களை நான் சின்ன வயசு யாரும் சொல்லித்தரல, பட் எனக்கு நானே ஒரு முயற்சி பண்ணுவேன். அன்றைக்கு சினிமா பாடல்களை பாடுவதற்கு நான் எடுத்த பயிற்சியும் முயற்சியும் இன்றைக்கு இயேசுவை பாடுவதற்கு பயன்படுகிறது. ஹல்லேலூயா. எனக்கு ஒரு திட்டம் இருந்தது, இந்த உலகத்தில் இப்படியெல்லாம் வாழணும்னு சொல்லி, இப்படி பாடணும். ஆனால் ஆண்டவருக்கு என்னை குறித்த ஒரு திட்டம் இருந்தது, நீ எனக்காக வாழணும், எனக்காக ஓடணும், பாடணும். ஹல்லேலூயா. சீமன் தம்பி, சீமன் எப்படி சி இது ஒரு ராகம். நான் 18 வயசில் ப்ராக்டிஸ் பண்ணது, ஆனால் இன்னைக்கு 55 வயசில் எனக்கு ஞாபகம் இருக்குது. சொல்லுங்கள் ஹல்லேலூயா. நான் உட்காந்து பாடல்கள் எழுதி கம்போஸ் பண்ணும்போது இந்த ராகங்களெல்லாம் எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். 10ல்
பதபதப்பு, 20 இருமாப்பு, 30 முறுக்கு, 40 நரை, 50 ஆட்டம், 60 ஓட்டம். வீடு வரைக்கும் உறவு வரும், வீதி வரைக்கும் மனைவி வருவா, காடு வரைக்கும் பிள்ளை வரும், கடைசி வரைக்கும் யார் வருவா? வீட்டுக்கார் வரமாட்டாரா? நம்பனும் வரமாட்டாங்களா? வரமாட்டாங்க. ஹல்லேலூயா. இயேசு மட்டுமே வருவார். ஹல்லேலூயா. தம்பி ஜீவன் ஜீவன் ஏதன்னானே தன்னானே தன்னானே தரதானே தன்னானே தன்னானே ஏதன்னானே பொடு தன்னானே 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 தரதானே தன்னானே தன்னானே. நாட்டுப்புற பாட்டு ஒண்ணு பாட வந்த, உங்க நெஞ்சிக்குள்ள நல்ல செய்திய போட வந்த, அண்ணன் மக்கா பொண்ண மக்காவை தேடி வந்த, அந்த ஆண்டவர் இயேசுவின் அன்பை தானே கூற வந்த. வானத்தையும் பூமியையும் வார்த்தையால் படைச்சவர், வார்த்தையாகி இறங்கி வந்து ஒன்ன வாழ வச்சவர், நல்லவர் கெட்டவர் யாவரோடும் உள்ளவர், அவர்தான் என்னையும் மீட்டையும் பேருமா ரட்சகர். ஏதன்னானே பொடு தன்னானே 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 தனதானே தன்னானே தன்னானே. ஆமென். ஹல்லேலூயா. மாட்டு வண்டி கட்டிக்கிட்டு மாட்டு வண்டி கட்டிக்கிட்டு மாமியையும் கூட்டிக்கிட்டு சினிமாவுக்கு போற மாமா சொல்லுறத கொஞ்சம் கேளு. சினிமா போலவும் வாழ்க்கையும் நித்தமும் போய்தான் மாமா, சுத்தமாய் வாழ்ந்திட அடைக்கும் இயேசுவனியும் தள்ளிடலாமா? பொல்லாத காலம் இது, பொய்யான வாழ்க்கை இது, மெய்யாக வாழ்ந்திடவே இயேசு அன்பு அழைக்கிறது. இன்னமும் தாமதம் நீ பண்ணாதே, மரித்து நரகத்தில் அங்கே இங்கே துள்ளாதே மாமா. இன்னமும் தாமதம் நீ பண்ணாதே, மரித்து நரகத்தில் அங்கே இங்கே துள்ளாதே. ஏதன்னானே பொடு தன்னானே 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 தனதானே தன்னானே தன்னானே. ஆமென். ஹல்லேலூயா. வீடு வரை உறவு வரும், வீடு வரை உறவு வரும், வீதி வரை மனைவி வரும், காடு வரை பிள்ளை வரும், கடைசி வரை யார் வருவார்? 10 பதப்பதப்பு, 20 இருமாப்பு, 30 உடல் முறுக்கு, 40 தலை நரைப்பு, 50 ஆட்டம் வரும், 60 ஓட்டம் வரும். இத நீ புரிஞ்சுக்கிட்டா இயேசுவின் மேல் நாட்டம் வரும். இதத்தானே நீயும் கொஞ்சம் சிந்திக்கணும், உனக்காய் ஜீவன் தந்த இயேசுவத்தான் நம்பிடணும். அக்கா இதத்தானே நீயும் கொஞ்சம் சிந்திக்கணும், உனக்காய் ஜீவன் தந்த இயேசுவத்தான் நம்பிடணும். ஏதன்னானே பொடு தன்னானே 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 தனதானே தன்னானே தன்னானே. ஏதன்னானே தன்னானே தன்னானே தனதானே தன்னானே தன்னானே. ஹல்லேலூயா. யார் நம்மோடு வருகிறார்களோ இல்லையோ, கடைசி வரை கர்த்தர் நம்மோடு கூட வரும். நான் திருவண்ணாமலையில் 28 வருஷமா ஊழியம் செய்கிறேங்க. நான் இருக்கிற பகுதியை சுற்றி 66 கிராமங்கள் இருக்கிறது.
எத்தனை கிராமம்? தண்டராம்பட்டு என்கிற தாலுக்காவில் நான் ஊழியம் செய்கிறேன். இப்போ நீங்கள் வாலாஜாபாத் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி எடுத்துங்க. 66 கிராமம் இருக்கிறது. 6 சர்ச்சு தான் இருக்குது, 60 கிராமத்தில் சர்ச் இல்லை. இப்படி நீங்கள் போயிட்டு ஒரு 2 வீலர் எடுத்துகிட்டு ஒரு மணி நேரம் சுற்றிட்டு வந்தீங்கன்னா 30 கிராமம் வரும். ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தை நீங்கள் பார்க்க முடியாது. வேதனையோடு சொல்கிறேன், நீங்கள் ஜெபிக்கணுன்றதுக்காக சொல்கிறேன். ஒருவேளை நீங்கள் இப்படி கொஞ்சம் செங்கல்பட்டை தாண்டிட்டீங்கன்னா சர்ச்சுக்கு குறைவே கிடையாது. ஆனால் திருவண்ணாமலையில் சர்ச்சு கிடையவே கிடையாது. நீங்கள் பாரப்பட வேண்டும். இன்னைக்கு நாம் என்ன பண்ணுறோம்? அமாவாசை நான் விடுதலை பெறணும். இன்னும் நம்ம விடுதலைக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லது ஏங்கி கொண்டிருக்கிறோம். ஆனால் விடுதலை என்றால் என்னவென்றே தெரியாத ஜனங்களை இன்னும் நினைக்காமலும் தேடாமலும் இருக்கிறோம். நான் உங்களுக்கு சொல்லுவேன், எங்கிருந்தெல்லாம் திருவண்ணாமலை வந்து மலையை சுற்றுறாங்க, ஏதோ நல்லது நடக்கும்னு சொல்லி நீங்களும் ஒரு முறை சுற்றணும். சுற்றி பாருங்க, உங்களால் அந்த ஊருக்கு விடுதலை கிடைக்கட்டும். சொல்லுங்க ஹல்லேலூயா. அநேகர் வந்து மலையை சுற்றி ஸ்தோத்திரம் பண்ணிட்டு வராங்க, ஜெபம் பண்ணிட்டு வராங்க. அந்த ஜனங்களாக போவாங்க, ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே போவாங்க. அந்த ஊரில் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றம் வந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? இன்னும் நம்முடைய பிரச்சனைக்காகவே நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம், அழுது கொண்டிருக்கிறோம். இல்லை, இதை விட்டுருங்க. ஆண்டவரை அறியாத ஜனங்களுக்காக அழுங்க. உங்கள் பிரச்சனைகளை கர்த்தர் தானாய் மாற்றுவார். சொல்லுங்க ஹல்லேலூயா. நான் பிறந்தது திருவள்ளூர் மாவட்டத்தில் கும்மிடிப்பூண்டி தாலுக்காவில் ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்தேன். நான் பிறந்தது தான் திருவள்ளூர் மாவட்டம். ஆனால் நான் வளர்ந்தது வாழ்ந்தது எம்ஜிஆரை பாடுவேன், கலைஞரை பாடுவேன், சினிமா பாடல் பாடுவேன். இந்த 3 வேலை தான் நான் செய்தது. 14 வயசில் எம்ஜிஆரை வாழ்த்தி பாடுவதற்கு மேடையில் உட்கார்ந்தேன். எங்கள் முதல்வர் அவர், தங்க தலைவர் அவர் வாழ்கவே, பொன்மன செம்மல் அவர், புரட்சி தலைவர் அவர் வாழ்க. எம்ஜிஆரை பாராட்டி முதல்ல மேடையில் பாடினேன். 9 முறை அந்த பாட்டை திரும்ப திரும்ப பாட வச்சு கழுத்தில் 10 நோட்டுகளை மாலையாக கட்டி போட்டு கை நிறைய காசு கொடுத்தாங்க. ஒருத்தர் வந்து கேட்டார், தம்பி நீ எம்ஜிஆரா தான் பாடுவியா? டாக்டர் கலைஞர், தான தலைவர், எங்கள் தலைவர் கருணாநிதியை பாட மாட்டியா? நான் யாரை வேணாலும் பாடுவேன். எனக்கு தேவை ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஒரு பிச்சைக்காரி வந்து 100 ரூபாய் கையில் கொடுத்து, தம்பி இந்த அப்படி 100 என்னை கொஞ்சம் பாராட்டி பாடுனா, பிச்சைக்காரி நீ ரொம்ப நல்ல பிச்சைக்காரி கூட பாராட்டி பாடுவேன். எனக்கு தேவை. அடுத்த நாள் திருவொற்றியூரில் தேரடி வீதியில் கலைஞர் கூட்டத்தில் கலைஞரை பாராட்டி பாடுறேன். தலைவர், நான் தலைவர், அவர் எங்கள் டாக்டர் கலைஞர், தமிழுக்காக உயிரை தரும் தன்மான தலைவர், பேனா என்னும் வாழ் எடுத்து கவிதையாலே போர் தொடுத்து வெற்றி கொண்ட மன்னர் அவர், என் உள்ளம் கவர்ந்த கல்வர் அவர். இன்னொரு மேடைக்கு போனால் சினிமா பாட்டு பாடுவேன். 14 வயது முதல் 21 வயது வரைக்கும் இப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். நான் பிறந்தது கிராமம், ஆனால் வளர்ந்ததெல்லாம் எங்கே தெரியுமா? சீமன் பிடிங்க தம்பி. 6 தலைநகர் சென்னையில நான் தாறுமாறா வாழ்ந்து வந்த, சென்னை நகர் வீதி எல்லாம் சினிமா பாடல்களை பாடி வந்த, தலைநகர் சென்னையில நான் தாறுமாறா வாழ்ந்து வந்த, சென்னை நகர் வீதி எல்லாம் சினிமா பாடல்களை பாடி வந்த. எங்கெங்க தெரியுமா? வண்ணார்பேட்டை, கொருக்குப்பேட்டை, ராயப்பேட்டை, தண்டையார்பேட்டை. அக்கா, வண்ணார்பேட்டை, கொருக்குப்பேட்டை, ராயப்பேட்டை, தண்டையார்பேட்டை எல்லாத்தையும் சுத்தி வந்த, எம்ஜிஆர் கலைஞரை பாடி வந்த, சினிமா பாடல்களை பாடி வந்த, தலைநகர் நம்ம தலைநகர், அந்த தலைநகர் சென்னையில நான் தாறுமாறா வாழ்ந்து வந்தேன், சென்னை நகர் வீதி எல்லாம் சினிமா பாடல்களை பாடி வந்தேன். வண்ணார்பேட்டை, கொருக்குப்பேட்டை, ராயப்பேட்டை, தண்டையார்பேட்டை, சவுகார்பேட்டை, சிந்தாதிரிப்பேட்டை, ஆழ்வார்பேட்டை, பல பேட்டைக்கு போன எம்ஜிஆரை பாட, கலைஞரை பாட, சினிமா பாடல் பாட. நான் போகாத ஒரே ஒரு பேட்டை கண்ணம்மாப்பேட்டை. என்னம்மாப்பேட்டை? ஏன்னா அங்கதான் சுடுகாடு இருக்குது. ஆண்டவர் சொன்னாரு, மகனே போடா வண்ணார்பேட்டை, கொருக்குப்பேட்டை, ராயப்பேட்டை, தண்டையார்பேட்டை, சவுகார்பேட்டை, சிந்தாதிரிப்பேட்டை, ஆழ்வார்பேட்டை, போகாத கண்ணம்மாப்பேட்டை. நான் மாத்த போற ரூட்டை நீ எங்கிட்ட செல்லாத உன் சேட்டை போய் சர்றா திருவண்ணாமலை தண்டராம்பேட்டை காமிச்சிட்டாரு. ஹல்லேலூயா. எல்லாம் பேட்டையிலிருந்து கோட்டையை நோக்கி செல்வான்.
நான் கோட்டையிலிருந்து பேட்டையை நோக்கி சென்றேன். அங்கே போனால் பட்டையை கிளப்புறான். அடி 2 முறை அடி வாங்கினேன். ஓ ஐயா மாரே, அம்மா மாரே, அருமையான அண்ணன் மாரே, பாசமுள்ள பாட்டி மாரே, தயவு நிறைந்த தாத்தா மாரே, அன்பு நிறைந்த அக்கா மாரே, தங்கமான தங்கச்சி மாரே, சீக்கிரமா ஓடி வாருங்க, நான் சொல்லுறத கொஞ்சம் கேளுங்க, உங்களைத்தானே தேடி வந்தேன், நல்ல செய்தி சொல்ல வந்து நடுத்தெலுன்னு ரொம்ப நல்லா தான் பாடினேன். ஓடி வந்தார் ஆவலா. தம்பி, அப்ப எனக்கு 26 வயசு. நல்லா பாடுனீங்க தம்பி. யாரை பத்தி தம்பி பாடுறீங்க? ஐயா இயேசு பத்தி பாடுறேன். ஓட்டாரு ஒரு அரை, இந்த பக்கம் ஒரு அரை, இந்த பக்கம் ஒரு அரை, இந்த பக்கம் ஒரு 2 உதை. அந்த 4 அறையும் 2 உதையும் இன்றைக்கு வில்லியம் பாக்கம் சர்ச்சில் நிறுத்தி இருக்குது. ஹல்லேலூயா. யாரெல்லாம் தேவனுக்காக அடி வாங்கினாங்களோ, உதவி வாங்கினாங்களோ, அடிச்சா அது ஆசீர்வாதம், உதைச்சா அது உயர்வு. ஹல்லேலூயா. அதனால நாளைக்கு போய் நீங்க தேடணும், யாராவது எங்க அடிக்கதான் அடிங்க, எனக்கு ஆசீர்வாதம் மட்டும். ஹல்லேலூயா சொல்லமா, சொல்லுங்க ஹல்லேலூயா, சொல்லுங்க ஹல்லேலூயா. நான் 2 வயசு குழந்தையா இருக்கும்போது எங்க அம்மா என்ன மடி மேல போட்டு தாலாட்டு பாடுவாங்க. நான் கிராமத்தில் பிறந்தேன்னு சொன்னல, ஊர் ரொம்ப இருட்டா இருக்கும், நான் ரொம்ப கருப்பா இருப்பேன். அதனால பொறுப்பத்துக்கு மடி மேல போட்டு வெறுப்பே இல்லாம தியானம் பாடுவாங்க. பாட்டு பாடுமா தூங்கணுவேன். சாயந்தரம் 6 மணி ஆனா காலை நீட்டி போட்டு கால் மேல தூக்கி எனக்கு கவுத்து போட்டு என் முதல் 2-3 அடியை போட்டு ஒரு 4-5 சினிமா பாட்டை பாட ஆரம்பிச்சிருவாங்க. பாலும் பழமும் கைகளில் ஏந்தி பவள வாயில் புன்னகை சிந்தி ஒரு ரசிக்குசி மானேவா ஜொலிக்கும் உடை அழிந்து கழிக்கும் நடனம் புரிவோம். தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தினில் குறைவதுண்டோ, உங்கள் அங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் அன்பு குறைவதுண்டோ. என்ன அருமையான ஆவிக்குரிய எம்ஜிஆர் பாட்டு, சிவாஜி பாட்டு இல்ல? அன்னைக்கு எம்ஜிஆர் சிவாஜி நல்லா தெரியும், இயேசு யாருன்னு தெரியாது. எங்க அம்மா படிக்காதவங்க, எங்க அப்பா பஞ்சாயத்து தலைவருங்க. 1970ஆம் வருஷத்துல 2005ஆம் வருஷம் வரைக்கும் 35 முறை, அதை 35 வருஷம், அதில் 5 ஆண்டுகள் எங்க அப்பா பஞ்சாயத்து தலைவராக இருந்தார். ஹல்லேலூயா. 5 முறை பேர் தான் பஞ்சாயத்து தலைவர், ஆனா குடும்பத்தில் பஞ்சம் தலைவிரிச்சாடும். சாப்பாட்டுக்கு அது எங்களுக்கு போட்டுக்கு துணி இருக்காது, இருக்க நல்ல வீடு இருக்காது. காரணம் பெத்த தகப்ப பக்கத்தில் இருக்க மாட்டார். அவர் ஊரெல்லாம் சுற்றிட்டு கிடப்பார் பணத்தை வச்சுக்கிட்டு. மற்ற குடும்பத்தை வாழ வைப்பார், பெத்த குடும்பத்தை தவிக்க விடுவார். 1. 2வது, எங்கள் அப்பாவுக்கு இன்னொரு வேலை இருந்துச்சு. ஹார்பரில் வேலை செய்வார், சென்னை துறைமுகத்தில். சிங்கப்பூர் கப்பல், சிதம்பரம் கப்பல் இங்கேருந்து சிங்கப்பூர் போயிட்டு சிறப்பான பொருட்களை ஏற்றி கொண்டு வரும். அதில் எங்கள் அப்பா வேலை செய்வாருங்க, நல்லா சம்பாதிப்பார். அந்த வருமானம் வீட்டுக்கு வர்றாது. சரி, 3வது எங்கள் அப்பாவுக்கு ஒரு வருமானம், நல்லா பாடுவார், ஆடுவார், நாடகம் நடிப்பார். அதில் வருமானம் வரும். வருமானம் வராது, ஆளும் வரமாட்டார். எங்கள் அம்மா எங்கள் அப்பாவை சபிப்பாங்க. ஐயோ அவன் போனான், அவன் திரும்பி வரமாட்டான், அவனை லாரி அடிக்கும், பஸ் அடிக்கும் அப்பாவை. ஆனால் ஒரு நாள் வந்தது, லாரி அடிக்கல, பஸ் அடிக்கல, ஆனால் கர்த்தர் ரட்சித்தார். ஹல்லேலூயா. மரண படுக்கைக்கு போனாரு, அவருக்கு அப்போ 35 வயசு. கர்த்தர் அவரை ரட்சித்தார். அது நிமித்தம் என் குடும்பமாக இயேசுவை ஏற்றுக்கொண்டாலும் நான் மாத்திரம் கொஞ்சம் வேற ரூட்டில் போயிட்டு இருந்தேன். இப்போ எங்கள் அம்மா தினம் என்னை மடி மேலே போட்டு தாலாட்டு பாடுவாங்க. இப்போ 8 வயசாச்சு எனக்கு. இப்போ நானே பாட ஆரம்பிச்சிட்டேன். எங்கே கல்யாணம் பண்ணாலும், எங்கே காது குத்தினாலும், எங்கே கர்மாந்திரம் பண்ணாலும் மைக்கில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும், ஹரிதாஸ் எங்கே இருந்தாலும் வரும், நான் தான் அது. மேலே சட்டை இருக்காது, கீழே ஒரே ஒரு காக்கி ட்ரவுசர் இருக்கும். அந்த ட்ரவுசர் மாதிரி இருக்காது, ஜாயிண்ட் எல்லாம் பிச்சுக்கிட்டு ரவுண்டாக இருக்கும். இப்படி சுத்தனா சுற்றிக்கலாம், அப்படி சுத்தனா சுற்றிக்கலாம். ஐயா ஃப்ரீ பிளாக் பேர்ட், வாடா 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 அப்படின்னு கொண்டு நிற்க வைப்பாங்க. கரையால் இருப்பேன். இப்போ மட்டும் இந்த சகப்பா வருகிறீங்கன்றீங்களா? 10 நாளைக்கு ஒரு தான் குளிப்பேன். மேலே சட்டை இருக்காது, கீழே ட்ரவுஸ் எப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு. ஆனால் மைக்கை கையில் கொடுத்தா பாடுவேன். சின்ன வயசுலேருந்தே நான் பாட்டு பாடி முடித்த உடனே 2 ரூபா கொடுப்பாங்க வயிறு நிறைய சாப்பாடு போட்டு. நான் கஷ்டப்பட்டு பாட்டு பாடி ப்ரோக்ராம் பண்ணிட்டு வெளியே வந்தா அதை ஏமாற்றி சாப்பிட 6 பேர் உட்காந்துப்பான் வெளியே. என் சித்தப்பன் பையன், பெரியப்பன் பையன், மாமா விட்டு பையன். 1 ரூபா எடுத்து எங்கள் அம்மா கிட்ட கொடுத்துட்டு 1 ரூபா எடுத்து நேராக செட்டியார் கடைக்கு போவேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது வெல்லம். செட்டியாரை 10 காசுக்கு வெல்லம் கொடுக்கணுவேன். எப்போவும் அட்டைப்பெட்டியில் போட்ட வெல்லம் அட்டை மாட்டி ஒட்டிருக்கும், அப்படியே வடிஞ்சு கரைஞ்சி அதை வடித்து ஒரு பேப்பரில் வச்சு கொடுப்பார். எடுத்துகிட்டு வருவேன். இந்த 6 பேர் என் முன்னாடியே வருவான். அது ஏமாற்றி சாப்பிட போய் ஒரு இடத்துல உட்காந்துருவேன். ரவுண்டாக உட்காந்துருவானுங்க 6 பேரும். இந்த வெல்லம் தான் பிசு பிசுன்னு களிமா இருக்கு இல்லையா, அதை ஒரு அப்படியே ஊட்டி கொஞ்சம் தட்டு மக்கள் வாட்சி மாதிரி ஒட்டிக்கும். நான் ஒரு நக்குவேன். இந்த 6 பேரும் பாப்பா நம்ம ரவுண்ட் எப்படா வரணும் அப்படி நீட்டா போத பாரபட்சம் எல்லாம் 6 பேரும் நக்குவான், நானும் ஒரு நக்குவேன். இப்படியே ஒரு நாள் ஃபுல்லாக 1 ரூபாய்க்கு வெள்ளத்தை அவங்க நக்கியே தீர்த்துரும். இதுக்கு மேலே ஐயா மாதிரி யாராவது கூப்பிட்டு ப்ரோக்ராம் கொடுத்தாதான். ஹல்லேலூயா.
சொல்லுங்க ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அப்படியே வாழ்ந்தேன். எங்க அப்பா எங்க அம்மா நல்ல விசுவாசியா மாற்றாங்க. என்னுடைய அக்காவும் மாமாவும் சேலத்தில் ஊழியம் செய்கிறாங்க. என்னுடைய அண்ணனும் அண்ணியும் ஈரோடு பக்கத்தில் எடப்பாடியில் ஊழியம் செய்கிறாங்க. ஆனால் நான் மாத்திரம் சென்னையில் அட்டுவழி செய்து கொண்டிருந்தேன். குடிப்பேன், சிகரெட் பிடிப்பேன், சூதாடுவேன், ராத்திரிக்கெல்லாம் உட்காந்து ரமிச்சிட்டு விளையாடுவேன், ஃபில்டர் கோல்ஃப் பேக் தான் பிடிப்பேன், வாட்டர் பாக்கெட் ஒரு சாராயம் அதை குடிப்பேன். இப்படித்தான் என்னுடைய வாழ்க்கை மோசமாய் போய் கொண்டிருந்தது. ஆனால் ஒரு நாள் கர்த்தர் என்னையும் சந்தித்தார். சொல்லுங்க ஹல்லேலூயா. எனக்கு பிடிக்காத ஒரு இடம் சர்ச். அந்த சர்ச்சில் கொண்டு போய் போட்டாங்க என்ன. அங்கேருந்து இங்கே ஒரு இங்கேருந்து அங்கே ஒரு வயிறெல்லாம் புண்ணாய் போய் எங்கள் அம்மா அழுவாங்க, எனக்காக செபிப்பாங்க. என் சகோதரன் எனக்காக அழுது ஜெபம் பண்ணுவார். அப்போ இதெல்லாம் நான் பார்த்தேன். நான் ஒருத்தன் மாத்திரம் மாறல, குடும்பமே மாறிடுச்சு. அப்போ ஆண்டவரை பார்த்து சொன்னேன், ஆண்டவர் இது வரைக்கும் எம்ஜிஆரை பண்ணேன், கலைஞரை பண்ணேன், சினிமா பாடல் பண்ணேன், எனக்கு நீங்கள் உயிரை கொடுத்தால் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இயேசு என்கிற உங்கள் பேரை சொல்லி பாடுகிறேன். கர்த்தர் எனக்கு உயிரை கொடுத்ததினால் எனக்கு 34 வருஷங்கள் இயேசுவை பாடிக்கொண்டிருக்கிறேன். சொல்லுங்க ஹல்லேலூயா, சொல்லுங்க ஹல்லேலூயா. அது நினைத்து ஒரு பாடல் எழுத கர்த்தர் உதவி செய்தார். உயிரோடு உயிரானீரே, என் மனதாலும் நினைவானீரே, சிந்தைக்கு விருந்தானீரே, என் நோய்த்திற்கும் மருந்தானீரே, இந்த பூமியிலே நானும் பரதேசி, உந்தன் மெய்யான வார்த்தைகளால் உயிர் வாழ்கிறேன். அந்த பாடலை கேட்போம். எஃப்என் எப்படி பண்ணேன். உயிரோடு உயிரானீரே, எந்தன் மனதாளும் நினைவானீரே, மனதாளும் நினைவானீரே, உயிரோடு உயிரானீரே, எந்தன் மனதாளும் நினைவானீரே, உயிரோடு உயிரானீரே, எந்தன் மனதாளும் நினைவானீரே, சிந்தைக்கு விருந்தானீரே, நோய் தீர்க்கும் மருந்தானீரே, சிந்தைக்கு விருந்தானீரே, எந்தன் நோய் தீர்க்கும் மருந்தானீரே, நோய் தீர்க்கும் மருந்தானீரே, நோய் தீர்க்கும் மருந்தானீரே, உயிரோடு உயிரானீரே, எந்தன் மனதாளும் நினைவானீரே, மனதாளும் நினைவானீரே. ஆமென். ஹல்லேலூயா. இந்த பூமியிலே நானோ பரதேசி, உந்தன் மெய்யான வார்த்தைகளால் உயிர் வாழ்கிறேன். இந்த பூமியிலே நானோ பரதேசி, உந்தன் மெய்யான வார்த்தைகளால் உயிர் வாழ்கிறேன். வழி சத்தியம் ஜீவன் நீரே, வாழ்க்கைக்கு ஒளியானீரே, வழி சத்தியம் ஜீவன் நீரே, வாழ்க்கைக்கு ஒளியானீரே, என் வாழ்க்கைக்கு ஒளியானீரே, உயிரோடு உயிரானீரே, எந்தன் மனதாளும் நினைவானீரே, மனதாளும் நினைவானீரே. ஆமென். ஹல்லேலூயா. பஞ்சம் வந்தாலும் பசி நேர்ந்தாலும் அதுவும் அன்பை விட்டு என்னை பிரிக்காதையா. பஞ்சம் வந்தாலும் பசி நேர்ந்தாலும் அதுவும் அன்பை விட்டு என்னை பிரிக்காதையா.
தாயிலும் உயர்ந்தவரே, தந்தையிலும் மேலானீரே. தாயிலும் உயர்ந்தவரே, தந்தையிலும் மேலானீரே, பெற்ற தந்தையிலும் மேலானீரே. உயிரோடு உயிரானீரே, எந்த மனதாளும் நினைவானீரே. சிந்தைக்கு விருந்தானீரே, நோய் தீர்க்கும் மருந்தானீரே. சிந்தைக்கு விருந்தானீரே, எந்த நோய் தீர்க்கும் மருந்தானீரே. நோய் தீர்க்கும் மருந்தானீரே, நோய் தீர்க்கும் மருந்தானீரே. உயிரோடு உயிரானீரே, எந்த மனதாளும் நினைவானீரே. மனதாளும் நினைவானீரே. ஹல்லேலூயா. ஒரு நாளிலே உலகம் நம்முடைய மனதை ஆண்டு கொண்டிருந்தது. பிசாசு நம்முடைய மனதை ஆண்டு கொண்டிருந்தான். கவலைகளும் துக்கங்களும் வேதனைகளும் நம்முடைய இருதயத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்தது. இன்றைக்கு ஆண்டவர் தான் நம்முடைய இருதயத்தை ஆட்சி செய்கிறார். அங்கே மரணம் இல்லை, அங்கே வியாதி இல்லை, அங்கே கவலை இல்லை, அங்கே துக்கம் இல்லை. காரணம், இயேசுவே ராஜாதி ராஜாவாக இருதயத்தில் வீற்றிருக்கிறபடியினாலே. ஹல்லேலூயா. அன்பினால் யாக்கையற்ற ஐயரே போற்றி போற்றி, மண்பதை பாவம் தீர்க்க மரித்தவா போற்றி போற்றி, இன்புற உயிர்த்தெழுந்த ஈசனே போற்றி போற்றி, என் பிழை பொறுக்கும் இயேசு எந்தையே போற்றி போற்றின்னு சொல்லி டாக்டர் ராதாகிருஷ்ணன் பாடினார். நம்முடைய நாட்டின் துணை ஜனாதிபதி. ஒரு நாளிலே அன்பினால் யாக்கை என்று சொன்னால் உடம்பு, என் மேல் வைத்த அன்பினாலே என்னை போல மனிதனாக இந்த உலகத்தில் இறங்கி வந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. மண்பதை பாவம் தீர்க்க மரித்தவரே உம்மை போற்றுகிறேன். மனிதனுடைய சகல பாவங்களை நீக்குவதற்காக இந்த உலகத்தில் மனித அவதாரம் எடுத்து வந்து எனக்காக மரித்தவரே உம்மை போற்றுகிறேன். இன்புற உயிர்த்தெழுந்தே ஈசனே உம்மை போற்றுகிறேன். ஈசன் என்று சொன்னால் இயேசு என்று அர்த்தம். அல்லேலூயா சொல்லலாமா? சகல ஜனங்களும் அகில உலகமும் இன்புறும்படி மகிழும்படி சந்தோஷப்படும்படி உயிர்த்தெழுந்த இயேசுவை உம்மை ஆராதிக்கிறேன். என் பிழை பொறுக்கும் இயேசு எந்தையே போற்றி போற்றி, என் தவறுகளையும் என் பாவங்களையும் உமக்கு விரோதமாய் நான் செய்த எல்லா விதமான அக்கிரமங்களையும் பொறுத்து மன்னிக்கிற தெய்வமே உம்மை போற்றுகிறேன். கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். இந்த உலகத்தில் பணம் கேட்டால் பணம் கொடுப்பார்கள், பொருள் கேட்டால் பொருள் கொடுப்பார்கள், உதவி கேட்டால் உதவி கொடுப்பார்கள். ஆனால் உங்கள் வாழ்க்கைக்கும் என் வாழ்க்கைக்கும் இருக்கிற பாவங்களையும் சாபங்களையும் நீக்கவோ போக்கவோ யாருக்கும் அதிகாரம் கிடையாது. இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான். சொல்லுங்க ஹல்லேலூயா, சொல்லுங்க ஹல்லேலூயா. 21 வயதில் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் வந்தார். 24 வயசு 25 வயசுல நான் ஊழியத்துக்கு வந்தேன். தண்டராம்பட்டுங்கிற ஊழியத்தில் போய் இறங்கின உடனே எனக்கு ஒரு குழந்தை, 1.5 வயசு குழந்தை, நான் என் மனைவி போகிறோம். அங்கே அதிகமாக யார் இன்றைக்கும் யார் இருக்கா? ரெட்டியார் என மக்கள் இருக்காங்க. அவங்க தான் ஃபுல் டாமினேஷன். அந்த ஊருக்குள்ளே ஒருத்தன் இயேசுவை ஆராதிக்க விட மாட்டாங்க, சர்ச்சு கட்ட விட மாட்டாங்க. நல்லா 3 நாள் போன உடனே 3 நாள் பிளாட்ஃபார்மில் தான் படுத்துட்டு இருந்தேன். 3 நாட்கள் பிளாட்பாரத்தில் இருந்தேன். இருப்பதற்கு வீடு கிடையாது, வாடகை சைக்கிள் நம்பி கொடுக்க மாட்டான். ஜாதி பிரச்சனை, பெரிய பிரச்சனை. அங்கே ஒரு பக்கம் வறட்சி, இன்னொரு பக்கம் ஜாதி பிரச்சனை, இன்னொரு பக்கம் கிராம கட்டுப்பாடு. சுதந்திரம் போய் ஆண்டவர் நீங்கள் ஆராதிக்க முடியாது. பெரும்பாலும் அங்கே இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்களால பெங்களூர் போய் நான் வேலைக்கு போனேன், அங்கே இயேசுவை ஏற்றுக்கிட்டேன். சென்னைக்கு வேலைக்கு போனேன், அங்கே போய் இயேசுவை ஏற்றுக்கிட்டேன். இப்படி தான் இன்றைக்கும் நான் சொல்கிறேன். கர்த்தருடைய கிருபையில் 28 வருஷமா நான் செய்கிற முதல் ஊழியம் இன்றைக்கும் சிறுவர் ஊழியம். சொல்லுங்க அல்லேலூயா. என்னைக்கும் போய் டேமர் எடுத்துட்டு அடித்து பாட்டு பாடி என்னைக்கும் 50 ரூபா சாக்லேட் வாங்கிட்டு போயிட்டு பிள்ளைகளை 20-30 பிள்ளைகளை உட்காரிச்சு இன்னைக்கும் சின்ன குடிசையிலையோ தென்னையிலையோ உட்கார வச்சு இயேசு பற்றி சொல்லித்தரேன். அல்லேலூயா சொல்லலாமா? என் ஊழியத்தில் பிரதான ஒரு ஊழியம் என்று நினைப்பேன் என்று சொன்னால் அது அந்த சிறுவர் ஊழியம் தான். நான் பல இடங்களுக்கு போகிறேங்க. கர்நாடகா, கோவா, மும்பை, அப்புறம் பாண்டிச்சேரி, இப்படி பல இடங்களுக்கு போய் நான் பாட போகும்பொழுது அங்கேருந்து ஒரு பையன் எழுந்து வருவான், அங்கேருந்து ஒரு பாப்பா, ஐயா நல்லா இருக்கிறீங்களா? தம்பி யாரு? நான் திருவண்ணாமலை. நான் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது பிரியமானவனை சொல்லி கொடுத்தீங்கல்ல. அல்லேலூயா. அப்ப எனக்கு 10 வயசு, இப்ப எனக்கு 30 வயசு. இன்னைக்கு நானும் என் மனைவி பிள்ளைங்களா இந்த சர்ச்சுக்கு குடும்பமா வரும். அல்லேலூயா சொல்லாமா? என்றைக்கோ விதைத்த விதை
வளர்ந்து மரமாகி இன்றைக்கு ஒரு திருச்சபையில் அது கனி கொடுத்து கொண்டிருக்கிறது. பத்ராவதிக்கு போன ஒரு 3 நாள் மீட்டிங். ராணிப்பேட்டை சேர்ந்த பாஸ்டர் அவர் அவர் பேர் சைமன். அவர் அங்கே ஊழியத்தில் இருக்கார். வேலூர் அந்த ராணிப்பேட்டை சேர்ந்தவர். ஒரு நல்ல ஒரு 60 லட்சம் ரூபாய் அவங்க சர்ச்சு கட்டி ஒரு 300 ஆத்மா திருச்சபையில் இருக்காங்க. என்னோட பேசிக்கொண்டே இருந்தாங்க, நீங்கள் வரணும்னு. அப்போ நான் போனப்போ முதல் கூட்டத்தை 3 நாள் வச்சாங்க. அந்த முதல் நாள் கூட்டத்தில் இந்த போதகர் ஒரு வார்த்தையை சொன்னார். இந்த திருச்சபையை நம்ம ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். திருச்சபையை கட்டுவதற்கு 60 லட்சம் ரூபாய் ஆச்சு. அது பெரிய விஷயம் கிடையாது. இன்றைக்கு 300 ஆத்துமாக்களை திருச்சபையில் கொடுத்திருக்கிறார். அது கர்த்தருடைய கிருபை. ஆனால் இங்கே ஒரு திருச்சபையில் மக்களும் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணமாயிருப்பது பாஸ்டர் சாமரிதாஸ் அப்படின்னு சொன்னார். சொல்லுங்க அல்லேலூயா. எனக்கு அந்த ஊருக்கு சம்பந்தமே இல்லை. கடைசி நாள் சாட்சியை சொன்னார். நான் ரொம்ப நாள் ஊழியம் செய்தேன், ஒரு ஆத்மா கூட வரல. ஒரு நாள் டாட்டா ஏசி வண்டியை வர வச்சு எல்லா பொருளையும் கட்டி நம்ம ராணிப்பேட்டைக்கே போயிடுவோம், நம்ம சொந்த ஊர்லேயே போய் ஊழியம் செய்யலாம்னு சொல்லி எல்லாத்தையும் கட்டி வச்சுட்டேன். என் மனைவி சரிங்க எனக்கும் சலிச்சு போச்சுன்னு சொல்லி எல்லாத்தையும் பண்டம் பாத்தினால கட்டி வண்டி வர வச்சு எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். வண்டி வரப்போகுது. அதுக்கு முன்னாடி ஒரு பாப்பா வருது, ஒரு 25-30 வயசில் வந்து, ஐயா எனக்கு ஒரு ஜெபம் பண்ணுங்க. என்னம்மா பிரச்சனை? உடம்பு சரியில்லை, கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க ஐயா. அப்புறம் ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே, நீ எந்த ஊருமா? நான் திருவண்ணாமலை. இல்லையே சொல்லலாமா? என் ஊர் ராதாபுரம் பக்கத்தில் தண்டராம்பட்டுன்னு ஒருத்தருக்கு. அங்கே பாஸ்டர் ஹரிதாசன் ஒருத்தர் இருக்கார். அவர் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எனக்கு பாட்டுக்கு அதெல்லாம் சொல்லி கொடுத்தார். அல்லேலூயா. அந்த இயேசுவை நான் வீட்டிலேயே முட்டி போட்டு ஜெபம் பண்ணி, சர்ச்சு எனக்கு தெரியாது, ஆனால் இப்போ தான் சொன்னாங்க எங்கள் சர்ச்சு இருக்குதுன்னு சொல்லி வந்தேன். இப்போ எங்கள் வீட்டில் 20 பேர் இருக்கிறாங்க. அல்லேலூயா சொல்லலாமா? என் குடும்பம்லாம் இயேசுவை ஆராதிக்குது. ஆனால் எங்கே போகிறது இல்லை. இந்த வாரத்தை நீங்கள் வந்துடுறேன் ஐயா. உடனே அவர் சின்ன மாதிரி போயிட்டு சொல்லிட்டு, மா கொண்டாடு ஏமா இந்த பாத்திரத்தில் அவரு அங்கங்கே செட்டில் பண்ணு, கைத்தட்டி ஆண்டு சொல்லு. அல்லேலூயா. சீமனே தம்பி. அவருக்கு மாளிகையில் வாழ்ந்து வந்தாலும் 6 அடி பள்ளம் கூட சொந்தம் இல்லையே. கற்றதுவும் பெற்றதுவும் சொந்தம் ஆகாது, கட்டினதும் நாட்டினதும் கூட வராது. கடைசி வரை அக்கா கடைசி வரை கூட வருவார் இயேசு ஒருவரே. அவர் கட்டளைப்படி நடந்து வந்தால் மோட்சம் தருவாரே. கடைசி வரை கூட வருவார் இயேசு ஒருவரே. சொந்தம் கொண்டாடிடுவார் உன் வீடு வரைக்கும், சுற்றி நின்று அழுதிடுவார் எடுக்கின்ற வரைக்கும். அக்கா தம்பி, சொந்தம் கொண்டாடிடுவார் உன் வீடு வரைக்கும், சுற்றி நின்று அழுதிடுவார் எடுக்கின்ற வரைக்கும். பிடிமண் போட வருவார் சுடுகாடு வரைக்கும். பிடிமண் போட வருவார் சுடுகாடு வரைக்கும். கடைசி வரை ஜீவ பயணம் வருவார் இல்லையே நம்மோடு. கடைசி வரை ஜீவ பயணம் வருவார் இல்லையே. கடைசி வரை அம்மா கடைசி வரை கூட வருவார் இயேசு ஒருவரே. அவர் கட்டளைப்படி நடந்து வந்தால் வாழ்வு தருவாரே. கடைசி வரை கூட வருவார் இயேசு ஒருவரே. ஹல்லேலூயா. வாழ்வு தருகிறவர் அவர் மட்டுமே. கைத்தட்டி ஆண்டவரை நன்றி சொல்லுங்க. ஒருவேளை இன்றைக்கு எத்தனை பேர் விடுதலை எதிர்நோக்கி வியாதியிலே, கடன் பிரச்சனையிலே, அல்லது பில்லிசூனிய கட்டுகளிலே, அல்லது மலட்டு தன்மையிலே நீங்க எந்த நிலையில் வந்திருந்தாலும் சரி, இந்த ஜெபம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். ஹல்லேலூயா. ஜெபம் மாற்றும். ஹல்லேலூயா சொல்லு. ஹல்லேலூயா. அன்பை பொழிந்து எனது ஆருயிரை காக்க வந்த இன்பப் பெருக்கே, இறையே, பராபரமே, எவ்வுயிரும் என் உயிர் போல் எண்ணி இறங்க நின் தெய்வ அருள் கருணை தாராய் பராபரமேன் பணர் தாயுமானவர். சொல்லு ஹல்லேலூயா.
நாம் நிறைய நம்ம நம்ம பாடுறது கொஞ்சம், நம்மை விட இயேசுவை சித்தர்கள் நிறைய பாடி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. சொல்லுங்க ஹல்லேலூயா. இயேசுவோடு கூட இந்த சீடர்கள் பாடினாங்களோ இல்லையோ, ஆனால் இயேசுவை வெளியரங்கமாய் ஆராதிக்காத நிறைய சித்தர்கள் இயேசுவை பாடிட்டு போயிருக்கிறாங்க. சொல்லுங்க ஹல்லேலூயா. ரொம்ப அழகா பாடுறாரு. நீரிலே முளைத்தெழுந்த தாமரையின் ஓரிலை, நீரினோடு கூடி நின்றும் நீரில்லாத வாறு போல், பாரிலே முளைத்தெழுந்த பண்டித பரம்பொருள், இந்த பாரினோடு கூடி நின்ற பண்பு கண்டிருப்பீரு. எதனா புரியுதா உங்களுக்கு? கேட்கிறேன், புரியுதா? புரியல? நீரிலே முளைத்தெழுந்த தாமரையின் ஓரிலை. தாமரை எங்க இருக்குமா? புரிஞ்சுக்கிட்டியா? ஆமா. நீரினோடு கூடி நின்றும் நீர் இல்லாத வாறு போல். இப்ப புரியுதா? தண்ணியில் தான் இருக்கும். தண்ணி அதில் என்ன பண்ணாது? பரவாயில்லையே. ஹல்லேலூயா. ஈஸியாக புரிஞ்சுக்கிறீங்க. நீரிலே முளைத்தெழுந்த தாமரையின் ஓரிலை, நீரினோடு கூடி நின்றும் நீர் இல்லாத வாறு போல், இந்த பாரிலே முளைத்தெழுந்த பண்டித பரம்பொருளாகிய இயேசு பாரினோடு கூடி நின்ற பண்பு கண்டிருப்பீர். ஹல்லேலூயா. அப்படின்னா எப்படி ஒரு தாமரை இலை தண்ணீரிலே வேர் விட்டு இலை விட்டு காய் காய்த்து பூ பூத்து வாழ்க்கை நடத்தினாலும் இந்த தண்ணி எனக்கு சொந்தம் இல்லை என்று சொல்லி தட்டி விடுகிறதோ, இயேசு இந்த உலகத்தில் 33 வருஷம் வாழ்ந்தார். உலகத்தில் அவர் இருந்தார். அவரில் உலகம் எவ்வளவு வேணுமில்லை. ஹல்லேலூயா. அவர் சொன்னார், இதோ உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் அதுதான். ஹல்லேலூயா. நான் உலகத்தான் அல்லாதது போல, அவ்வளவுதாங்க. நாம் உலகத்தார் அல்லங்க. இன்னும் உலக காரியங்களுக்காக கவலைப்படுவதற்கு நாம் உலகத்தார் அல்ல. பணம், பொருள், வசதி, காரு, பங்களா, அதற்காக நான் தேவை, ஆனால் அதுக்காக நான் கவலைப்படுறதில்லை. பிரியமானவர்களே, எத்தனையோ இடத்துல கற்றுக் கொடுக்குற, எத்தனையோ இடத்துல போய் பாடுறேன், இன்னும் எனக்கு ஒரு கார் இல்லை, அதை பற்றி எனக்கு கவலையா? போவேன், ரொம்ப டயர்டாக இருக்கும், டக்குன்னு மைக்கை கையில் கொடுப்பேன், 2 மணி நேரம் பாடணும், மயக்கமே. இப்போ கூட கொஞ்சம் ஒரு லேஸ் ஆரம்பத்தில் கொஞ்சம் படபடப்பு வந்துச்சு, அதுக்கப்புறம் சரியாயிடுச்சு. நீங்கள் கை தட்டி உங்களை முகத்தை பார்த்தோன்னே என் படபடப்பெல்லாம் போயிடுச்சு. ஹல்லேலூயா. கொஞ்சம் படபடப்பு, கொஞ்சம் வெடவெடப்பு, ஆனாலும் இதில் இருக்கிறது பரபரப்பு. ஹல்லேலூயா. நீங்கள் இருக்கிறீங்களா? சுறுசுறுப்பு. ரைட். ஏன்னா இது நம்ம பொறுப்பு. ஹல்லேலூயா. ஏதோ சொல்கிறேன், இயேசு உங்களை மீட்பதற்காக, என்னை மீட்பதற்காக இந்த உலகத்தில் இறங்கி வந்தார். தேவ சித்தத்தை, பிதாவின் சித்தத்தை, இயேசுவுக்கென்று எந்த சித்தமும் கிடையாது. பிதாவின் சித்தமே இயேசுவின் சித்தம், இயேசுவின் சித்தமே நம்ம சித்தம். ஹல்லேலூயா. வேதத்தில் ஒரு வசனத்தை வாசிங்க, இன்னும் ஒரு 30 நிமிஷம் நான் முடிச்சிடுறேன். வாசிங்க, மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்க. சுருக்கமாக சில காரியங்களை பார்த்து. மார்க் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து. வந்து அப்பொழுது ஜெப ஆலய தலைவரில் ஒருவனாகிய யவீரு என்பவன் இயேசுவினிடத்தில் வந்து அவரை கண்டவுடனே இயேசுவின் பாதத்தில் விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். அவர் அவனோட கூட போனார். போதுங்க. ஹல்லேலூயா. ஒரு விசை கண்களை மூடலாம். கிருபையுள்ள ஆண்டவரே, அருமையாய் நாங்கள் உம்மை பாடி ஆராதித்தோம். ஆண்டவரே, திருச்சபையின் ஸ்தல போதகர் அழகாய் ஆராதனைக்குள்ள தேவ ஜனங்களை வழிநடத்தினார். விடுதலையின் ஜெபத்தையும் ஆராதனை மேறெடுத்தார். ஆண்டவரே, அடிமுடி சாட்சி ஜனங்க கேட்டாங்க. உம்முடைய வார்த்தையே விடுதலை தரும். ஆண்டவரே அப்பா, உம்முடைய வல்லமுள்ள வார்த்தைகளுக்காக, ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். யவீருடைய வாழ்க்கையில் அற்புதத்தை நடப்பித்த அந்த வார்த்தை எங்கள் வாழ்க்கையிலும் அற்புதத்தை நடப்பிப்பதாக. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். எப்ப எப்படி தம்பி கொஞ்சம் சவுண்டை பிடிங்க, எனக்கு காது கேட்காது. மன்னவனே அன்புருவே, எனையாளும் இயேசுவே, உமதன்பை நான் மறந்தான் உலகினிலே என்னை நினைப்பது யாரோ.
உமை மறவா மனம் வேண்டும் ஏசையா, மறவாமல் உமை பாடும் வரம் தாரும் ஏசையா. ஒருபோதும் உமை மறவா மனம் வேண்டும் ஏசையா, மறவாமல் உமை பாடும் வரம் தாரும் ஏசையா. ஏசையா ஏசையா ஏசையா, ஒருபோதும் உமை மறவா மனம் வேண்டும் ஏசையா, மறவாமல் உமை பாடும் வரம் தாரும் ஏசையா. ஆமென். ஆயிரம் பதினாயிரங்களில் சீரந்தோர் அழகே உம்மை போல் எவரும் இல்லை. ஆயிரம் பதினாயிரங்களில் சீரந்தோர் அழகே உம்மை போல் எவரும் இல்லை. நீர் எந்த சொந்தமானது நான் செய்த பாக்கியம், என் வாழ்வை மாற்றி தந்தது உம் வேத வாக்கியம். உமக்கே நன்றி சொல்வேன் நான், உமக்கே நன்றி சொல்வேன். ஏசையா 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 ஏசையா, ஒருபோதும் உமை மறவா மனம் வேண்டும் ஏசையா, மறவாமல் உமை பாடும் வரம் தாரும் ஏசையா. ஆமென். ஜீசஸ். தண்ணீர் நிறைந்த நதி ஓரம் தங்கும் வெண்புறா கண்கள் கொண்ட மன்னவரே, தண்ணீர் நிறைந்த நதி ஓரம் தங்கும் வெண்புறா கண்கள் கொண்ட மன்னவரே, நீர் மட்டும் இல்லை என்றால் எப்போதோ மரித்திருப்பேன், மண்ணோடு மண்ணாய் மாறி மறைந்தே போயிருப்பேன். என்னை மீட்டவரே உமக்கே நன்றி சொல்வேன். ஏசையா 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 ஏசையா, ஒருபோதும் உமை மறவா மனம் வேண்டும் ஏசையா, மறவாமல் உமை பாடும் வரம் தாரும் ஏசையா. ஏசையா ஏசையா ஏசையா, ஒருபோதும் உமை மறவா மனம் வேண்டும் ஏசையா, மறவாமல் உமை பாடும் வரம் தாரும் ஏசையா. ஹல்லேலூயா. நீர் மட்டும் இல்லை என்றால் எப்போதோ மரித்திருப்பேன், மண்ணோடு மண்ணாய் மாறி மறைந்தே போயிருப்பேன். ஆனாலும் நீர் ஜீவனை கொடுத்ததினால் இன்று வரைக்கும் உமக்காய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். சொல்லுங்க ஹல்லேலூயா. யவீரு என்கிற ஒரு மனிதர், வேதம் அவரை குறித்து சொல்லுகிறது, அவர் ஜெப ஆலய தலைவர். சொல்லுங்க ஹல்லேலூயா. ரெண்டு இருந்துச்சு, ஒன்று ஜபாலயம், இன்னொன்று தேவாலயம். ஜபாலயத்துக்கும் தேவாலயத்துக்கு என்ன வித்தியாசம்? ரொம்ப ஈஸியான காரியம், சொல்லுங்க. புரியல? ஹல்லேலூயா. இது ஜபாலயம், இதுவும் ஜபாலயம் தான், இதுவும் தேவாலயம், அப்படிதானே? ஆனால் எருசலேமில்
சினகாக் என்று சொல்லுவோம். அங்கங்க இருக்கிறது, பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் இருப்பதுக்கு பேரு ஜெப ஆலயம். எருசலேமில் இருந்தது தேவாலயம். அல்லேலூயா. இப்படி ஆங்காங்க இருக்கிறதான ஜெப ஆலய தலைவர் நிறைய பேர் இருந்தாங்க. அதுல ஒருவர் தான் யாரு? இந்த யவீரு. யாருங்க? பாருங்க, மோசையின் பிரமாணங்களை போதிக்கிறவர், சட்டதிட்டங்களை போதிக்கிறவர், யெகோவாவை குறித்து போதிக்கிறவர், இயேசுவை பிடிக்காதவர், இயேசுவுக்கு எதிரானவர். ஆனால் அவர் பல ஆயிரம் ஜனங்கள் சூழ்ந்து நிற்கும் பொழுது இயேசு நடுவில் நிற்கிறார். யவீரு ஓடி வந்து இயேசுவின் பாதத்திலே விழுகிறார். சொல்லுங்க அல்லேலூயா. பாருங்க, பரிசேயர் இயேசுவை இகழ்ந்தார்கள், சிலர் புகழ்ந்தார்கள், சிலர் பின்பற்றினார்கள். ஆனால் நீங்க ஜெப ஆலய தலைவர்கள் என்று பார்த்தா யாரும் என்ன பண்ணல, வரல. எல்லாமே இயேசுவை குற்றப்படுத்தவும் கொலை செய்யவும் தான் அவருக்கு பின்னால வந்தாங்க. ஆனால் இந்த ஜெப ஆலய தலைவனாகிய யவீரு என்பவன் ஓடி வந்து சகல ஜனங்களுக்கு முன்பாக இயேசுவின் பாதத்தில் விழுந்துட்டான். அல்லேலூயா சொல்லலாமா? பாருங்க, இப்போ ஒரு 100 ஐயர் இருக்கிறாங்க, ஐயர்மார் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். அங்க நம்ம ஒருத்தர் இயேசுவை பத்தி சொல்லும் பொழுது அதுல ஒரு ஐயர் காலில் வந்து விழுந்தா யாருக்கு அவமானம்? அவன் தானே விழுந்தா, அவருக்கு அவசியம் நினைக்க மாட்டான். 99 பேருக்கும். ஏனென்றால் அவரை போல அநேக ஜெப ஆலய தலைவர்கள் அங்கே இருக்கிறார்கள். பரிசேயர்கள் இருக்கிறார்கள், சதுசேயர்கள் இருக்கிறார்கள், ஆயக்காரர்கள் இருக்கிறார்கள். எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக சத்தியத்தை அறிந்த, யெகோவாவை போதிக்கிற, நியாய பிரமாணத்தையும் சட்ட திட்டங்களையும் உபதேசிக்கிற யவீரு என்கிற ஜெப ஆலய தலைவன் இயேசுவின் பாதத்தில் விழுந்ததை அவங்க எதிர்பார்க்கவே. ஆனால் அவர் யாரை குறித்தும் கவலைப்படவில்லை. கைத்தட்டி, யாரை குறித்தும் கவலைப்படவில்லை. எவன் பார்த்தா எனக்கு என்ன, என் பிரச்சனை தீரணும். சொல்லுங்க ஹல்லேலூயா. ஐயோ, அங்க இயேசுநாதர் கோயிலுக்கு போனா இவங்க என்ன சொல்லுவாங்களோ, அவங்க என்ன சொல்லுவாங்களோ, என் ஜாதி என்ன சொல்லுமோ, என் ஜனம் என்ன சொல்லுமோ, என் சொந்தம் என்ன, எவன் சொன்னாலும் உன் பிரச்சனை தீராது. இயேசு சொன்னதான் உன் பிரச்சனை மாறும். நீ விழ வேண்டியது சொந்தக்காரன் காலில் இல்ல, அவன் காலை வாரி விட்டுருவான். விழ வேண்டியது இயேசுநாதருடைய காலில். கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு பாட்டு ஒன்று இருக்கு. இயேசு என்கிற நாமத்திற்கு அவ்வளவு வல்லம் இருக்கா. உங்களுக்கு தெரிஞ்ச பழம் பேர் சொல்லுங்க, கனி வகைகள். சரி, நீங்க ஒன்று சொல்லுங்க சிஸ்டர். பா, சீசனுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக சொல்றாங்க. அல்லேலூயா. அவங்க சொன்னது ஒரு ரீசன் இருக்குது. அல்லேலூயா. சீசன் ஃப்ரூட் எதுங்க? மாம்பழம். அப்புறம் ஆப்பிள், அது எப்பயும் இருக்கும். அப்புறம் பலாப்பழம், மாம்பழம், பலாப்பழம், ஆப்பிள், ஆரஞ்சு நிறைய இருக்கு இல்லையா? இப்போ சொன்னீங்களே, உங்க நாக்கு எது நினைச்சுதா? இல்லை. மாங்காய்னு சொன்னா கூட நாக்கு என்ன பண்ணாது? புளிக்காது இல்லையா? ஆனால் ஒரு கனி இருக்கிறது, அதனுடைய பெயரை சொன்னால் நாக்கு நிற்கும். அல்லேலூயா சொல்லம்மா. அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற கனியுடைய பெயரை சொன்னால் நாக்கு நிற்காது. சாப்பிட்டா தான் இனிக்கும், அதுவும் தொண்டை வரைக்கும் தான் இனிக்கும், உள்ள போனா ஒண்ணுமே தெரியாது. ஆனால் ஒரு கனி இருக்கிறது. ஜி மேஜர் பிடி தம்பி. சுவை மிகுந்த கனியன பல வகை இருந்திடினும் அக்கனியின் பெயர் சொல்லும் போது வாயினிப்பதில்லை. நான் உரைக்கும் நற்கனியோ பெயர் சொன்னால் வாயினிக்கும். சுளையென பிரித்து உண்டால் உள்ளமெல்லாம் இனிக்கும். அதை சொந்தமென ஏற்றுக்கொண்டால் உன்னை சொர்க்கத்திற்கே அழைத்து செல்லும். செந்நீரை சிந்தியே சிலுவை மரத்திலே சிதைந்த கனி என் அன்பு கனி, என் இன்ப கனி, இயேசு என்னும் ஜீவக்கனி, ஜீவக்கனி. அல்லேலூயா. இந்த கனியை புசித்த எவனும் சாகவே மாட்டான். கைத்தட்டான. இனி கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சாவே கிடையாது. அல்லேலூயா. நோய் என்ன சாகடிக்காது, பேய் என்ன சாகடிக்காது, சொந்தக்காரன் என்ன சாகடிக்க மாட்டான், கடை என்ன சாகடிக்க முடியாது. ஏன்னா என்னை காப்பாற்றுகிற கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறார். பேய்க்காக பயந்த காலம், நோய்க்காக பயந்த காலம், கடங்காரனுக்காக பயந்த காலம் போச்சு. ஒய் வெஸ்லியா சொல்லுவார் சாட்சியில், தேவகுமார பாட் பண்ணவர் சொல்லுவார், நான் அவரும் ஒரே ஊர் தான், என் கல்யாணத்தை அவர் நடத்தி வச்சார். அப்போது ஒரே குடும்பம் மாதிரி இருப்போம் நாங்கள். அவரை பார்த்து நான் டேம்பர் நடிச்சு பாட கற்றுக்கிட்டேன். நானே முயற்சி பண்ணேன். ரெண்டாவது சொந்தமாக பாட்டு எழுதணும் அப்படின்னு நினச்சது அவரை வச்சு தான். அவர் சொல்லுவார், நான் 1 மணிக்கு தான் வீட்டுக்கு போவேன், ஏன்னா கடங்காரன் தொல்லை. அவர் சர்ச்சுக்கு போயிட 3 நாள் பாடின ஆரம்பத்தில் அந்த ஊழியத்தை விட்டே வெளியே போயிட்டாருங்க, கடன் தொல்லை தாங்க முடியாமல். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் அவரை பயன்படுத்துகிறார். இப்போ கடனுக்கு பயப்படுறதே இல்லை. ஏன்னா அன்றைக்கு இருந்த சூழ்நிலை வேறு, இன்றைக்கு இருந்த
சூழ்நிலையை கர்த்தர் முற்றிலும் மாற்றி விட்டார். கடனுக்கு பயந்து ஓடணும் ஒரு காலத்தில், இப்போ கடன் நம்மளை பார்த்து பயந்து ஓடுது. அல்லேலூயா சொல்லாமா? எப்போ இவங்கிட்ட வேலைக்கு ஆகாது. அல்லேலூயா. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம், இனிமையான நாமம், வல்லமையான நாமம், எனக்கு சொந்தமான நாமம். அல்லேலூயா. அதை நம்பிதான் வாழறேன். சொந்தக்காரன் நம்பி ஒரு காலத்தில் வாழ்ந்தேன், வெக்கப்பட்டு போனேன். கூட பிறந்தவன் நம்பி வெக்கப்பட்டு போனேன். ஆனா இயேசுவை நம்பி வந்தேன், நான் வெக்கமே படல. அல்லேலூயா. இங்க வேதம் சொல்லுகிறது, யவீரு யாரையும் பார்க்கல. நல்லா தெரியும், இதுக்கு மேல ஜெப ஆலய தலைவனா என்னால் இருக்க முடியாது. ஃபர்ஸ்ட் என்ன க்ளோஸ் பண்ணுவாங்க? வேலைய ரைட், வேலை போயிடும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவனை கல்லெறிவார்கள். அவன் என்ன பண்ணுவாங்கம்மா? கல்லெறிவார்கள். பரவாயில்ல. முதல்ல வேலை போவோம், ரெண்டாவது உயிர் போவோம். பரவாயில்ல. மூணாவது, இந்த சமுதாயம் என்னை சேர்க்கவே சேர்க்காது. இந்த சமுதாயத்தை குறித்து எனக்கு கவலை கிடையாது. வேலையை குறித்தும், உயிரை குறித்தும், சமுதாயத்தை குறித்தும். அப்போ உனக்கு என்னதான் வேணும்? என் பொண்ணு நல்லா இருக்கணும். கைத்தட்டியா, என் பொண்ணு வாழணும். மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிறாளே என் மகள், அவளை காட்டியிருந்த சமுதாயம், என் உயிர், என் வேலை எனக்கு பெருசு இல்லை. நான் பெத்த பிள்ளை வாழணும். அல்லேலூயா சொல்லாமா? நான் பெத்த பிள்ளை பரிதபிக்கும் போது, வேதனைப்படும் பொழுது, ஐயோ என் மரண படுக்கையில் புரளும் பொழுது, என் உயிர் எனக்கு பெருசா தெரியலங்க. என் மகளுக்காக என் உயிரை கூட கொடுப்பேன். அல்லேலூயா. பிரியமானவர்களே, உங்கள் பிரச்சனைக்காக நீங்கள் உயிரை கொடுக்க தேவையில்லை. ஏற்கனவே இயேசு அவர் உயிரை கொடுத்து விட்டார். அல்லேலூயா. தம்பி 3 பிடிங்க. கல்வாரி என்னும் தோட்டத்திலே எம் கர்த்தர் தொங்கும் மரத்தினிலே 7 பூக்கள் பூத்ததையா, அது ஜீவ பூக்கள் ஆனதையா, அது ஜீவ பூக்கள் ஆனதையா. கல்வாரி என்னும் தோட்டத்திலே எம் கர்த்தர் தொங்கும் மரத்தினிலே, கல்வாரி என்னும் தோட்டத்திலே எம் கர்த்தர் தொங்கும் மரத்தினிலே 7 பூக்கள் பூத்ததையா, ஜீவ பூக்கள் ஆனதையா, அது ஜீவ பூக்கள் ஆனதையா. வாலிப கேங்கலே முச்சேத்திங்க. ஆமென். ஆணிகள் அடித்து வதைத்தவர்க்கு, உம்மேனியில் வேதனை கொடுத்தவர்க்கு, ஆணிகள் அடித்து வதைத்தவர்க்கு, உம்மேனியில் வேதனை கொடுத்தவர்க்கு, பிதாவே இவர்களை மன்னியும் என்று, பிதாவே இவர்களை மன்னியும் என்று முதலாம் மலர்ந்த மன்னிப்பு, சிலுவையில் முதலாம் மலர்ந்த மன்னிப்பு. கல்வாரி என்னும் தோட்டத்திலே எம் கர்த்தர் தொங்கும் மரத்தினிலே. ஆமென். ஒரு கள்ளனுக்கு அவன் சத்தம் அறிந்த அன்பு மனம் உமக்கு, குற்றம் புரிந்த ஒரு கள்ளனுக்கு குற்றம் புரிந்த ஒரு கள்ளனுக்கு அவன் சத்தம் அறிந்த அன்பு மனம் உமக்கு, இன்றைக்கு பரதேசியில் இருப்பாய் என்று, இன்றைக்கு பரதேசியில் இருப்பாய் என்று
இரக்கத்தால் மலர்ந்த ரட்சிப்பு, சிலுவையில் இரக்கத்தால் மலர்ந்த ரட்சிப்பு. கல்வாரி என்னும் தோட்டத்திலே எம் கர்த்தர் தொங்கும் மரத்தினிலே 7 பூக்கள் பூத்ததையா, அது ஜீவ பூக்கள் ஆனதையா, அது ஜீவ பூக்கள் ஆனதையா. கல்வாரி என்னும் தோட்டத்திலே எம் கர்த்தர் தொங்கும் மரத்தினிலே 7 பூக்கள் பூத்ததையா, அது ஜீவ பூக்கள் ஆனதையா. ஹல்லேலூயா. 7 பூக்களை பாட நேரம் கிடையாது. ஹல்லேலூயா. ஏன் சொல்றேன்? ரட்சிப்பு, மன்னிப்பு, பராமரிப்பு, பாதுகாப்பு எல்லாமே யாரிடத்தில் இருக்கிறது என்று சொன்னால் ஆண்டவரிடத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா சொல்லுங்க. அவன் அதை தெரிந்து கொண்டான். இனி இந்த நியாயப்பிரமாணம் எனக்கு உதவி செய்யாது, அல்லது நான் போதிக்கிற போதனை எனக்கு உதவி செய்யாது, நான் நம்புகிற சமுதாயம் எனக்கு உதவி செய்ய முடியாது, அவைகளால் என் மகளை காப்பாற்றவும் முடியாது. இந்த இயேசுவால் மாத்திரமே என் மகளை காப்பாற்ற முடியும். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதாவது ஒரு குளத்துல மீனெல்லாம் இருந்துச்சான். ஒரு மீனை போய் வலை வீசுவானா, தினம் மீன் பிடிச்சிட்டு வருவான். ஆனா சில மீன்கள் ஓடி 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 உயிரை காப்பாற்றிக் கொள்ளும். சிலது செடிக்கு கீழே போய் மறைஞ்சிக்கும், சிலது பாறைகளுக்கு சந்தில் போய் மறைஞ்சிக்கும். அப்புறம் வந்து பார்க்கும், சிலது பிடிச்சிட்டு போயிட்டு இருப்பான். ஆனால் இதில் ஒரு மீன் மட்டும் ஃப்ரெஷ்ஷாக ஜம்முன்னு வரும். உங்களுக்காச்சும் என்னடா இது, நாங்கள் ஓடுறோம், தவிக்கிறோம், ஐயோ உயிரை காப்பாற்றிக்கணும் ஓடுறோம், ஆனால் நீ எங்கே இருக்கிறனே தெரியல, எங்கள் கூட்டத்தில் நீ இல்லை, ஓடுற கூட்டத்தில், ஒளியிற கூட்டத்தில், பதுங்குற கூட்டத்தில் நீ இல்லை, ஆனால் எங்கே இருக்கிற தெரியல, ஃப்ரெஷ்ஷாக வர. அல்லேலூயா. ஒன்றுமே புரியல, எப்படி எங்கே தான் போவேன். அந்த மீன் சொல்லுச்சு, மீனவன் வந்து காலை வைக்கும், அவனுக்கு தெரிஞ்சிடல, தண்ணியில் கால் வச்சா, ஆஹா வந்துட்டாயா வலை விரிச்சு பிடிக்க. எல்லாம் ஓடுவாங்க, எல்லாம் பின்னோக்கி ஓடுவார்கள், நான் எதிர்நோக்கி ஓடுவேன். சொல்லுங்க அல்லேலூயா. எல்லாம் பின்னால ஓடுவான் உயிரை காப்பாத்திக்க, நான் எப்படி ஓடுவேன்? முன்னால போவேன். யார்கிட்ட போவேன்? மீனவங்கிட்டே போய் அவன் கால்கிட்ட நின்றுக்குவேன். அவன் வலையை அப்படி வீசுவான், நான் காலில் இருந்தால் தப்பிச்சுக்குவேன். கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. உலகம் உயர்வுக்காக, விடுதலைக்காக உலகத்தை நோக்கி ஓடட்டும், வலை விரிக்கிற இயேசுனுடைய காலுக்கு வந்துருங்க, காப்பாற்றப்படுவீர்கள். சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. அவருடைய பாதத்தில் ரட்சிப்பு இருக்கிறது, அவருடைய பாதத்தில் மன்னிப்பு இருக்கிறது, அவருடைய பாதத்தில் சமாதானம் இருக்கிறது. இதை தெரிந்து கொண்ட எவ்விரு இதுவரைக்கும் பின்பற்றியது வேஸ்ட், இயேசு தான் பெஸ்ட். அல்லேலூயா சொல்லாமா. எனக்கு அன்பு சகோதரி மன்றாடுகிறான். வேதம் சொல்லுகிறது, உடனே இயேசு அவன் பின்னால போனார். அல்லேலூயா சொல்லாமா. எந்த மனிதன் ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து மன்றாடி, நீர் வந்து தொட்டால் என் மகள் சாக மாட்டாள், பிழைப்பாள் என்று உறுதியாய் விசுவாசமாய் அறிக்கை செய்கிறானோ, அவன் பின்னால சொல்லாம கொள்ளாம இயேசுநாதர் போயிட்டே இருப்பார். நியாயமா இயேசுவை தான் நாம பின்பற்றணும். ஆனா எவன் ஜெபிக்கிறானோ, எவன் தேவ சமூகத்தில் மன்றாடுகிறானோ, அவனை பின்பற்றி இயேசு வருவாராம். சொல்லுங்க. இன்னைக்கு இயேசு உங்க முன்னால போனோமா, உங்க பின்னால வரணுமா? இப்போ உங்கள் வீட்டுக்கு நான் வரேன்னு வச்சிங்களேன், என்ன முன்னால் அனுப்புவீங்களா, நீங்கள் முன்னால் போவீங்களா? இப்போ ஐயா இருக்கிற, ஐயா எங்கள் வீட்டில் வந்து ஒரு ஜாப் பண்ண சொல்ல பாஸ்டர் கூட்டுவாங்கன்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? பாஸ்டர் நீங்கள் முன்னால் போய் வீட்டு இருங்க, நான் பின்னாடி வர அப்படியே சொல்லுவீங்க. நீங்கள் முன்னாடி போயிட்டு ஐயாவும் பாஸ்டரும் வராங்க, கொஞ்சம் எல்லாம் சுத்தம் பண்ணு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா பெட்டு மேலே இவ்வளோ துணி இருக்கும், மடித்து வைக்காதது, அழுக்கானது எல்லாம் வாரு வாரு பெட்டு கடியில் போடு, அப்படி துணியை போட்டு மாட. இப்படிதான் பார்த்துட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில் கூட பாஸ்டர் வர டிவி ஆஃப் பண்ணு, டிவி ஆஃப் பண்ணு. எத்தனை காலம், இனி எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார்? எங்களை ஏமாத்திடலாம், அவர் ஏமாத்த முடியவே முடியாது. அவர் பின்னால போற டக்குன்னு ஒரு காரியம் நடக்குதுங்க, கீழே வாசிங்களேன். அதான் டர்னிங் பாயிண்ட். போனார், வாசிங்கம்மா. அவர் அவனோட கூட போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள். அப்பொழுது 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு
தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களையாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். போதுமா? ஹல்லேலூயா. இவ எப்படி வந்தா எப்ப வந்தா தெரியல, சைலண்டா வந்தா, சுகத்தை பெற்று ஜாலியா போயிட்டா. ஹல்லேலூயா சொல்லாமா? வந்து காலில் விழல, கண்ணீர் வடிக்கல, வேண்டுதல பண்ணல, யாரும் பார்க்கல, ஒண்ணும் இல்லை. பின்னாடி வந்தா முன்னாடி போயிட்டா. சொல்லுங்க ஹல்லேலூயா. இது வரைக்கும் அவருக்கு சுகம் கிடைக்கல, அவங்க பொண்ணுக்கு சுகம் கிடைக்கல. இந்த அம்மாவுக்கு என்ன ஆயிடுச்சு? பின்னாடி வந்தாங்களாம். பாருங்க, அவர் சொல்றாரு நீர் வந்து தொட்டால் என் மகள் சுகமடைவாள். இந்த மாதிரி சொல்றாங்க நான் தொட்டா சுகமடைவேன். அல்லேலூயா சொல்லாமா? ஆக கரண்ட் கம்பி நம்ம மேல விழுந்தாலும் நமக்கு தான் பிரச்சனை, நாமளே போய் அது மேல விழுந்தாலும் நமக்கு தான் பிரச்சனை. மொத்தத்தில் இயேசு பவர். அல்லேலூயா சொல்லுங்க ஹல்லேலூயா. அவர் நம்மளை தொட்டாலும் நாம் அவரை தொட்டால் விடுதலை கிடைக்கும் போது நமக்கு தான். இன்னைக்கு நீங்க அவரை தொடுவீங்களோ அவர் உங்களை தொடுவாரோ தெரியாது. இன்னைக்கு ரிலீஸ். ஹல்லேலூயா. கர்த்தர் விடுவிக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. எப்ப எப்படி தம்பி என்ன சொக்கு போடி போட்டாரோ தெரியல, என் மனசு அவரை மறக்கல. என்ன சொக்கு போடி, என்ன சொக்கு பொடி, என்ன சொக்கு போடி போட்டாரோ தெரியல, என் மனசு இயேசுவை மறக்கல. என்ன சொக்கு போடி போட்டாரோ தெரியல, என் மனசு இயேசுவை மறக்கல. அடக்கி வச்சாலும் அடங்கல, அடக்கி வச்சாலும் அடங்கல, துள்ளிக்கிட்டு ஓடுதவர் பின்னால, என்ன தள்ளி விட்டு ஓடுதவர் பின்னால. என்ன சொக்கு பொடி, என்ன சொக்கு பொடி, என்ன சொக்கு பொடி போட்டாரு தெரியல, என் மனசு இயேசுவை மறக்கல, என் மனசு இயேசுவை மறக்கல. ஹே 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 ஹே. வச்சாலும் தூங்கல, அவரை துதித்தே பாட மறக்கல. தூங்க வச்சாலும் தூங்கல, அவரை துதித்தே பாட மறக்கல. இயேசு இயேசு என்று சொல்லி, இயேசு இயேசு என்று சொல்லி, இரவிலும் பிதற்றுது தன்னால, வாய் இரவிலும் பிதற்றுது தன்னால. என்ன சொக்கு பொடி, என்ன சொக்கு பொடி, என்ன சொக்கு பொடி போட்டாரோ தெரியல, என் மனசு இயேசுவை மறக்கல, என் மனசு இயேசுவை மறக்கல. ஆமென். ஜீசஸ். சோறு தண்ணி எதுவும் பிடிக்கல, தரையில் சாய்ந்து உறங்க விரும்பல. சோறு தண்ணி எதுவும் பிடிக்கல, தரையில் சாய்ந்து உறங்க விரும்பல. எப்போது பார்ப்பேனோ தெரியல, இயேசுவை எப்போது பார்ப்பேனோ தெரியல. பாடாப்படுது அவர் நினைப்புல, மனசு பாடாப்படுது அவர் நினைப்புல. என்ன சொக்கு பொடி, என்ன சொக்கு பொடி, என்ன சொக்கு பொடி போட்டாரோ தெரியல, என் மனசு இயேசுவை மறக்கல. என்ன சொக்கு பொடி போட்டாரோ தெரியல, என் மனசு இயேசுவை மறக்கல, 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 என் மனசு இயேசுவை மறக்கல. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. என்னதான் சொக்குப்பொடி போட்டாரு தெரியல. பொண்டாட்டி சொல்லுவாங்க, அப்படி என்னதான் சொக்குப்பொடி போட்டாலோ தெரியல, பொண்டாட்டி முந்தானே பிடிச்சி திரியிறான் சொல்கிறாங்கல்ல. சொல்கிறாங்களா சொல்லலையா? ஆமாம், நீங்கள் சொல்ல வைப்பீங்க. ஹல்லேலூயா. ஆமாம், தானே உங்களுக்கு வேலை. நல்லா இருக்கிற பிள்ளை வேலை செய்துன்னு இருப்பான்,
அந்த பொண்ணு ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்ருக்கோம். உடனே பொண்ணை பார்த்து முடிச்சுட்டு நிச்சயதார்த்தம் வச்சுருவாங்க. ஒரு 6 மாதம் கேப் வச்சுருவாங்க. வச்ச உடனே அவ்வளோதான். அன்னைக்கு ஃபோனில் பேச ஆரம்பித்தவங்க தான் 6 பேரும். சாரி, இந்த 6 மாதமாக சாப்பிட்டியா, என்ன துணி எடுத்த, எத்தனை, ஒரே பேச்சாக இருக்கும். கல்யாணம் ஆன பிறகு பேச ஆரம்பிச்சேனே வாய மூடு. எல்லாம் அன்புன்னா எடுத்துங்க. கல்யாணம் ஆன புதுசில் பொண்ணை பார்த்தீங்கன்னா கையெல்லாம் வளையல் போட்டு கலகலகலகலானும். அப்படி கையை தூக்கணும் என்ன பண்ணா, வளையல கலகலானும். வாயை திறந்தா லகலகலான்னு பிடிச்சிக்குவா. அல்லேலூயா. எல்லாம் ஒரு நாள் மாறும், இயேசு மட்டும் மாற மாட்டார். சொல்லுங்க அல்லேலூயா. ஏன் இதை சொல்கிறேன்? உங்களை நேசிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். இங்கே இந்த யவீர் அதை தெரிந்து கொண்டான். ஆனால் இந்த பெண்ணு வந்து பின்னாடி வந்தா. வேதம் சொல்லுகிறது அவள் 12 வருஷமாய் தீட்டான பெண்ணு. அவளால் பப்ளிக் என்ன பண்ண முடியல, வர முடியல. அங்கே வேதம் சொல்லுகிறது அப்படிப்பட்டவர்கள் ஒதுக்கப்பட வேண்டியவர்கள். ஊருக்குள்ளேயே என்ன பண்ணக்கூடாது, அவங்க ஜனங்கள் மத்தியில் வரக்கூடாது. இதிலும் விசேஷமாய் பரிசுத்தமான ஆண்டவரை தொடுவது என்பது அனுமதிக்க முடியாத ஒரு காரியம். ஏன்னா அவர் நசரேயனாகிய இயேசு, அவர் பக்கத்தில் என்ன பண்ணக்கூடாது, தீட்டு வரக்கூடாது. அவர் நினைச்சா இதெல்லாம் பார்த்தா நான் எதிர போனேன், என்னை துரத்தி விட்டுருவாங்க, நான் பின்னாடி போகிறேன். பிரியமான சகோதரி, நீ எதிர வர்றியோ பின்னாடி வர்றையோ, உனக்கு விடுதலை என்றால் விசுவாசம் இருந்தால் போதும். கர்த்தர் நிச்சயமாய் அற்புதத்தை செய்து அனுப்புவார். ஹல்லேலூயா. இதற்கு ஒரே ஒரு காரணம், நான் தொட்டால் சுகமாவேன். உடனே ஆண்டவர் சொல்றாரு, நான் சுருக்கமாக சொல்றேன். உடனே ஆண்டவர், என்னை யார் தொட்டது, என்னை யார் தொட்டது? உடனே சீஷர்கள், என்ன ஆண்டவரே, உம்மை ஜனங்கள் நெருக்கி கொண்டிருக்கிறார்கள், நெருக்கிறாங்க, உங்க மேல வந்து விடுறாங்க, எங்களால் அணை கட்ட முடியலப்பா, தடுக்க முடியல, எங்களையும் மீறி உங்களை தொட வர்றாங்க, ஆனா என்ன தொட்டது யாருன்னு கேட்குறீங்களே, இது நியாயமா? உடனே ஆண்டவர் பதில சொன்னாரு, இல்லப்பா, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டது. கைத்தட்டி ஆண்டவர் கண்டிச்சு. எல்லாம் வந்து என் மேல விடுறான், எல்லாம் தொடறான், எல்லாம் நெருக்கிறான், அவருக்கு என்கிட்ட பவர் போலியே, ஆனா யாரோ ஒருத்தி தொட்டா பவர் போயிடுச்சு. கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. விசுவாசத்தோடு தொடுகிறவர்களுக்கு ஆண்டவர் அனுமதி கொடுக்கவே தெரியல, தானா பவர் என்ன ஆயிடும், ஆட்டோமேட்டிக்கா ரிலீஸ் ஆயிடும். இன்னைக்கு அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கு கர்த்தருடைய கரத்துல இருந்து என்ன கிடைக்க போதுமா, ஆட்டோமேட்டிக்கா ரிலீஸ். கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அவர் சொல்லவே தேவையில்லை. அல்லேலூயா. வீட்டில் அம்மா சாப்பாடு செய்து வச்சுருப்பாங்க. பையன் வைக்க அம்மா சாப்பாடு போட்டு சாப்பிட்றா என்ன சொல்லுவாங்க? சில நேரத்தில் அம்மா போட்டு கொடுப்பாங்க, சில நேரத்தில் நம்மளே என்ன பண்ணோம், சில நேரத்தில் அவர் சுகம் கொடுப்பாரு, சில நேரத்தில் சுகத்தை நாமளே வாங்கி பெற்றுக்கொள்ளணும். கைத்தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லும். ஹல்லேலூயா. நீ பாண்டவருக்கு யார் அவ? உடனே வேதம் சொல்லுகிறது, அவள் வந்து எல்லா காரியத்தையும் விவரித்து என்ன பண்ணாலும் ஆண்டவருக்கு, எங்கே போனால் எப்படி நோய் வந்துச்சு, எத்தனை டாக்டரை பார்த்தா, எவ்வளோ பணம் சொல், எல்லாத்தையும் விவரமா சொல்றா. ஆனா முதல்ல ஒருத்தன் வந்தான் பார்த்தீங்களா, யார் அவன்? அவன் வாரமா நிற்கிறான். எப்படி வந்தான்? என் மகள் மரண அவஸ்தைப்படு அப்படின்னு அர்த்தம், பாயிண்ட் ஆஃப் டெத். அப்படி மரணத்தின் நோயில் மூச்சு வாங்கிடுது, சாவர நிலைமையில் இருக்கிறான். நல்லா கவனிங்க. அப்படி வந்து நிற்கிறான். இவர் என்ன தொட்டது யாரு, சாட்சி சொல்லு, விளக்கம். இவன் 100% விசுவாசத்தில் வந்தான். இப்போ என்ன ஆயிடுச்சு, என்னடா இரு, எவ்வளோ வந்தா, பின்னால் வந்தா, முன்னால் கூட வரல, தொட்டா என்ன ஆயிட்டாமா, அவள் தொட்டா சுகமாயிட்டா, அவள் போகிறா. யார் தேடுறாரு, முன்னால் வாழ்றாரு, சாட்சி சொல்லு, இதெல்லாம் கேட்டணும். அவ்வளோதான் பொண்ணு கதை. இன்னைக்கு ரொம்ப லேட் பண்ணுறாரு. அவர் போய் பார்த்தா உடனே வர்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ என்ன ஆயிட்டாரு, பிரியமானவர் காத்து கொண்டிருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. அவர் காத்து கொண்டிருக்கிறார். எதுக்காக? வேதம் சொல்லுக்கு பின்னாடி வாசிங்க. அப்பொழுது யவீருடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, அவர் இப்படி பேசிக்கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். போதுமா? ஹல்லேலூயா. இப்போ கொஞ்சம் யோசித்து பாருங்க. சமுதாயத்தை தூக்கி போட்டு வந்துட்டான், சினகாகனுடைய தலைவனுங்கிற ஸ்தானத்தை தூக்கி போட்டான், உயிர் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு முடிவு பண்ணி வந்தான். இப்போ எந்த முகத்தோடு திரும்பி போவான்? நீங்கள் சொல்கிறீங்க, ஊர் சொல்லுது, ஏய் அங்கே போவாத, உனக்கு நல்லா ஆகாது. நீங்கள் சொல்கிறீங்க, இந்த ஊரே தேவையில்லையா? யோ, நான் எல்லாருக்கும் எதாவது சொல்கிறேன், இந்த ஊர் இனிமேல் தேவையில்லைங்க, என் ஏசு என்னை சுகமாக்கன்னு வந்துட்டீங்க. நீங்கள் குழந்தைய கொண்டு நீங்கள் படுக்க, குழந்தை செத்துருச்சு, எப்படி இருக்கும்? என்ன பேசும் ஊர்? இனிமேல் ஊருக்குள்ள என்ன பண்ணக்கூடாது, நீ ஓடிடு, அப்படியே ஓடிடணும். இப்போ நீங்கள் அங்கேயும் போக முடியாமல், எங்கேயும் இருக்க முடியாமல் என்ன பண்ணுவீங்க? இந்த நிலை தான் யவீருடைய நிலைமை.
அந்த செய்தியை கேட்டவன் எப்படி இருக்கும்? எப்பா போதக டிஸ்டர்ப் பண்ணாதப்பா, அந்த இயேசு அவர் ஊழியத்தை செய்யட்டும், நீ வா, உன் பொண்ணு செத்துட்டா. எந்த முகத்தோடு போவான்? ஒரு வேளை போனால் பொண்டாடி சொல்லுவா, யோ அப்போவே சொன்னேன் பிள்ளைக்கு உயிரை வச்சுட்டு கொஞ்சம் பால் ஊற்று, அப்போ மடியிலையாவது குழந்தை உயிரை விட்டுன்னு சொன்னேன். அப்போவே என் மாமா சொன்னான், இந்த ஊரை சொல்லிச்சு போவாத வேணாம், நீ பெரிய பொறுப்பில் இருக்கிறன்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டு போனேன். இப்போ குழந்தை என்ன ஆயிட்டா? எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. ஆனால் கீழ் வாசம் ரொம்ப அழகா சொல்லுது, வாசிமா. அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்ட உடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லி பேதுருவையும் யாக்கோபையும் யாக்கோபின் சகோதரன் யோவானையும் தவிர வேறொருவரும் தம்மோடே வருகிறதற்கு இடம் கொடாமல் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலே வந்து சந்தடியையும் மிகவும் அழுது புலம்புகிறவர்களையும் கண்டு உள்ளே பிரவேசித்து, நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறதென்ன? பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையாய் இருக்கிறாள் என்றார். அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி பிள்ளையின் தகப்பனையும் தாயையும் தம்மோடே வந்தவர்களையும் அழைத்து கொண்டு பிள்ளை இருந்த இடத்தில் பிரவேசித்து பிள்ளையின் கையை பிடித்து தலித்தாகுமி என்றார். அதற்கு சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்கிறேன் என்று அர்த்தமா. போதும். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்போ நல்லா கவனிங்க. அந்த யவீருடைய வீட்டுல இருந்து வந்து சொன்னது யார் கேட்டாருமா? இயேசு கேட்டார். அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தார். அந்த குழந்தை என்ன ஆகணும்? சாகணும். நீங்க உடம்பு சரியில்லாத ஒருத்தர் போய் சுகமாக்குறது பெருசா, செத்து போன உயிரோடு எழுப்பது பெருசா? ஹல்லேலூயா. பாருங்க, ஒருத்தர் உடம்பு சரியில்லை போய் ஜெபம் பண்ணுறேன், சரி ஆக்சுவலாக அது பெரிய விஷயம் கிடையவே கிடையாது. ஆனால் யாரோ ஊரில் ஒரு செத்துட்டாரு, பாஸ்டர் கொஞ்சம் எழுப்பி விடுங்கன்னு சொன்னால் பாஸ்டர் போய் ஜெபம் பண்ணி எழுந்து உட்காந்து எப்படி இருக்கும்? ஊரே இயேசுவை நம்ம கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அப்படியானால் சிறிய காரியத்தை அல்ல, நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய விரும்புகிறார். பெரிய காரியம், அதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அல்லேலூயா. ஆமாம், எவ்வளவு பெரிய விசுவாசத்தோட வந்தான். அவன் செய்தி கேட்டான், சோர்ந்து போயிருப்பான். டக்குன்னு வேதம் சொல்லுகிறது, எவ்வளவே இப்பத்தான் நீ விசுவாசமா இருக்கணும். குழந்தை உயிரோட இருக்கும்போது நீ விசுவாசத்தோட வந்த பாரு, அதை விட செத்துட்ட பிறகு வைக்கிற விசுவாசம் இருக்குதே, அதான் ரொம்ப பெருசு. அல்லேலூயா. அந்த பெண் நல்ல காரியம், அந்த பெண் வைத்த விசுவாசம் நோயை குணமாக்குகிற விசுவாசம், யவீர் வைத்த விசுவாசம் செத்து போனது உயிரோடு எழுப்புகிற விசுவாசம். சொல்லுங்க அல்லேலூயா. இன்றைக்கு தேவன் சுகமும் ஆக்குவார், இழந்ததை திரும்பவும் கர்த்தர் நம்முடைய கையில் கொடுப்பார். இழந்ததை எல்லாம் திரும்ப கர்த்தர் கொடுப்பார். வீட்டுக்கு போற நகைக்கிறாங்க, அந்த பெண் மரிக்கவில்லை, அவள் தூங்குறான்னு சொன்ன சிரிச்சாங்க. ஆனால் உயிரோடு எழுப்பி வெளியே கொண்டு வரும்போது சிரித்தவர்கள் எல்லாம் பிரமித்தார்கள். அல்லேலூயா சொல்லலாமா? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பிரமிக்கும்படி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எல்லாம் எழுந்து நிற்போம். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். யவீரு வெட்கப்படவில்லை, அவன் அவமானப்படவில்லை. ஒருவேளை ஒரு செய்தி வந்தது, போதகரை வருத்தப்படுத்தாதப்பா, உன் மகள் மரித்து போனாள். ஒருவேளை யவீரு கலங்கி இருக்கலாம், அவிசுவாசப்பட்டிருக்கலாம். அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, யவீருவே விசுவாசம் உள்ளவனாயிரு, இனிமே தான் உன் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்ய போறேன், இனிமே தான் உன் வாழ்க்கையில் பெரிய கதை செய்ய போறேன். எல்லாம் எழுதுட்டு நினைக்கிறியா? எல்லாம் என்னை விட்டு போச்சு நினைக்கிறியா? இனிமே கிடைக்காதுன்னு நினைக்கிறியா? இல்லை மகளே, சுகமாக்குவது ஒரு அற்புதம் என்றால் இழந்ததை திரும்ப பெறுவது பெரிய அற்புதம். உன் வாழ்க்கையில் சிறிய அற்புதத்தையும் செய்வேன், பெரிய அற்புதத்தையும் செய்வேன். வியாதி, வறுமை, கடன், பிரச்சனை, இதுலையும் அற்புதம் செய்வேன். உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அல்லது பொருளாதார ரீதியில் இழந்திருக்கிற எல்லாத்தையும் திரும்பவும் கையில் கொடுத்து உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நன்றி ஆண்டவரே. கண்களை மூடி பிடித்தமே. கண்ணீரின் பாதையினை களிப்பாக மாற்றிடுவார், உன்னோடு வாழ்ந்திடுவார், உன் துக்கம் நீக்கிடுவார். கண்ணீரின் பாதையினை களிப்பாக மாற்றிடுவார், உன்னோடு வாழ்ந்திடுவார், உன் துக்கம் நீக்கிடுவார். பயப்படாதே மகளே, உன்னை மீட்டு கொண்டார், முத்திரை மோதிரம் போல இந்த புவியில் வாழ வைப்பார். பயப்படாதே மகனே, உன்னை மீட்டு கொண்டார், முத்திரை மோதிரம் போல இந்த புவியில் வாழ வைப்பார். முத்திரை மோதிரம் போல உன்னை இந்த உலகில் வாழ வைப்பார். அன்பேதான் உருவானவர், இயேசு
அதிசயம் செய்கின்றவர். ஆமென். அவர் ஆறுதல் கொடுக்கிற தேவன், ஆற்றி தேற்றி அணைக்கிற கர்த்தர், இழந்ததையெல்லாம் திரும்ப கொடுக்கிற ஆண்டவர். சீயோனின் ராஜனையே சிரம் தாழ்த்தி துதித்து வந்தால் ஆறுதல் அளித்திடுவார், அப்பத்தை ஆசீர்வதிப்பார். சீயோனின் ராஜனையே சிரம் தாழ்த்தி துதித்து வந்தால் ஆறுதல் அளித்திடுவார், அப்பத்தை ஆசீர்வதிப்பார். வறுமை நிறைந்த வாழ்வு ஏதேன் போல மாறும், நேசர் இயேசு குரல் தான் அங்கு நாள்தோறும் கேட்கும். வறுமை நிறைந்த வாழ்வு ஏதேன் போல மாறும், நேசர் இயேசு குரல் தான் அங்கு நாள்தோறும் கேட்கும். நேசர் இயேசு குரல் தான் நாள்தோறும் கேட்கும். அன்பேதான் உருவானவர் இயேசு அதிசயம் செய்கின்றவர், பாவத்தை வெறுக்கின்றவர் இயேசு பாவியை நேசிப்பவர், பாவியை நேசிப்பவர். அன்பேதான் உருவானவர் இயேசு அதிசயம் செய்கின்றவர். ஹல்லேலூயா. நீங்கள் ஆண்டவரை நேசித்தால் நிச்சயம் அவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார், நிச்சயம் அற்புதம் செய்வார். யவீரு எதையும் யோசிக்கல. சமுதாயமா கவலை இல்லை, என் உயிரா கவலை இல்லை, நான் பார்க்கிற வேலையா கவலை இல்லை, என் மகன் நல்லா இருக்கணும். பிரியமானவர்களே, இப்போ அவனால் அநேகர் இயேசுவை நம்புகிற இடத்துக்கு அந்த யவீர் வந்துட்டான். அல்லன்னு சொல்லாமா? இழந்தது போலத்தான் தெரிந்தது, மகள் மரித்தது போலதான் இருந்தது. ஆனால் இழந்ததை ரட்சிக்கவும் தேடி நம்முடைய கையில் கொடுக்கவும் தான் இயேசு இந்த உலகத்தில் மனுஷகுமாரனாய் வந்தார். ஹல்லேலூயா. ஒருவேளை எதையெல்லாம் இழந்தீர்களோ சகோதரி, தேவன் அதை திரும்ப கையில் கொடுப்பாரு. உறவுகளை இழந்திருந்தால், பணத்தை இழந்திருந்தால், பொருளை இழந்திருந்தால், நிம்மதி இழந்திருந்தால், அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜெப வாழ்க்கை, இன்னும் வேத தியான வாழ்க்கை, இன்னும் கர்த்தருக்கென்று கொடுக்கிற வாழ்க்கை, இன்னும் கர்த்தருக்கென்று ஊழியம் செய்கிற காரியம், இப்படிப்பட்ட எல்லாவற்றையும் குறைவுபட்டிருந்தால் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவாக்கி மீண்டும் அந்த ஸ்தானத்தை கர்த்தர் நிறுத்துவார். உங்களை அவர் வெட்கப்பட விட மாட்டார். இந்த சமுதாயத்தில் நீங்க ஒரு நாளும் வெட்கப்படவே மாட்டீங்க சிஸ்டர், பிரதர், வெட்கப்பட மாட்டீங்க. ஒருவேளை யவீரு நிலைமை வெட்கப்பட்டு போகிறது போலத்தான் தோன்றியது, ஆனால் இல்லை. கர்த்தர் அவன் வீட்டுக்கே போய் அற்புதத்தை செய்தார். யாரெல்லாம் நகைத்தார்களோ அவர்களெல்லாம் அற்புதத்தை கண்டு திகைக்கும்படி கர்த்தர் செய்தார். உங்கள் வாழ்க்கையிலும் அதை செய்வார். கிருபை உள்ள ஆண்டவரே, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே அடியேன் வருகிறேன். இந்த வில்லியம்பாக்கம் பகுதியிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு அடிமைக்கு தந்த பாக்கியத்திற்காக, வாய்ப்புக்காக நன்றி சொல்றேன். இதோ அடியன் மூலமாய் நீர் பேசின வார்த்தைகள் யாருக்கோ ஒரு ரட்சிப்பையும் விடுதலையும் உண்டாக்குவதாக, ஒரு மாறுதலை கொடுப்பதாக, ஒரு நிறைவை உண்டாக்குவதாக என்று ஜெபிக்கிறேன். அன்பு போதகருக்காக, போதகர் அம்மாவுக்காக, அருமை பிள்ளைகளுக்காக, திருச்சபை மக்களுக்காக, அருமையான சகோதரர் ஜோஷுவா கார்த்திக்காக, என்னை இசை வாசித்த பிள்ளைகளுக்காக, ஆடியோ ஆபரேட் பண்ண தம்பிகளுக்காக, எல்லாருக்காக நன்றி சொல்றேன். நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். அடியேனையும் தாழ்த்துகிற பொறுப்பு இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்காக, என்னுடைய குடும்பத்திற்காக ஜெபம் பண்ணுங்க. திருவண்ணாமலைக்காக ஜெபம் பண்ணுங்க. எல்லாம் திருவண்ணாமலைக்கு ஒரு நாளைக்கு வாங்க. ஹல்லேலூயா. உங்க பங்களிப்பு நிச்சயமா தேவைங்க. உங்க மூலம் ஒரு சர்ச்சை எங்கள் திருவண்ணாமலை கட்டுங்க. ஹல்லேலூயா. ஆமாம், நான் ஆண்டவரை பார்த்து சொன்னேன் ஊழியத்துக்கு போகும்போது, ஆண்டவரே சென்னையில் இல்லாத ஊழியமா என்னை திருவண்ணாமலை கொண்டு போகிறீங்க? ஆமாம், ஆண்டவர் சொன்னார், ஆமாம் சென்னையில் இல்லாத ஊழியமே இல்லை, திருவண்ணாமலை ஊழியமே இல்லை, அதனால் நீ ஒழுங்கு அங்கே போய் செய்யினாரு. 2 முறை ஓடிட்டேன், மறுபடியும் பிடிச்சி கொண்டு வந்து போட்டார். அப்போ சொன்னேன், இனிமேல் நீயே எனக்கு கழுது போய் தரணும், ஓட மாட்டேன். ஹல்லேலூயா. இன்னொரு சவால் பண்ணேன், இனிமேல் நான் ஓட மாட்டேன், அங்கே இருக்கலாம் இங்கே நோக்கி ஓடி வர வைப்பேன். அதில் வில்லியம்பாக்கம் சர்ச்சும் ஒன்று தான். ஹல்லேலூயா. உங்கள் கிளையும் அங்கே இருப்பதாக, கிளையாகிய கர்த்தருக்கு மகிமையாக. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பு போதும் நன்றி சொல்கிறேன்.
கர்த்தர் மகிமைப்படுவராக. யூடியூபில் சாம் ஹரிதாசன் போடுங்க, எல்லா சாங்கும் வரும், பாடுங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ பாஸ்டர். கண்களை மூடி சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.